சிந்திக்க நாம் கடந்து செல்வோம். நாம் சிந்தித்து வருகிற வேத பகுதியிலிருந்தே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஆதியாகமம் 49 5லிருந்து 7 சேர்ந்து படிக்கலாமா? சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்கள் பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். இந்த காலைவேளையும் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த அந்த கடைசி நேரத்திலே, தன்னுடைய மரண நாளிலே தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கும் சொன்ன காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். 28வது வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தால் அவருடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். ஆசீர்வதிக்கையில் சொன்னது இதுதான் என்று இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. கடைசி நேரத்திலே, மரண நேரத்திலே இந்த காரியங்களை சொல்லிவிட்டு அவர் மரித்து விட்டார் என்று நாம் படிக்கிறோம். கடைசி நேரத்திலே சொன்ன வார்த்தைகளாக காணப்படுகிறது. ஆனாலும் இது யாக்கோபு சொன்ன வார்த்தைகளை போல இது காணப்படவில்லை. தேவன் யாக்கோபின் வாயில் அருளிய வார்த்தைகளாக இது காணப்படுகிறது. ஒரே சொல்லுவோமா? தேவன் ஏன்னா இருதயங்களை பார்க்கிறவர், அவளுடைய பிற்காலங்களை அறிந்திருக்கிறவர், சந்ததிகளை குறித்து அறிந்திருக்கிறவர், பிற்காலங்களிலே நடக்க போகின்ற காரியங்களை அதான் இங்க சொல்லும் போது யாக்கோபு சொல்லுகிறார், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அப்போ ஒரு மனிதன் கடைசி நாட்களிலே நடைபெறுகிற காரியங்களை அவனுக்கு தெரியாது. நாளைக்கு நடப்பது கூட நமக்கு தெரியாது. ஏன் இன்னொரு 1 மணி நேரம், அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அவருக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அதனால்தான் இருளில் உள்ளதை அவர் அறிவார் என்று சொல்லப்படும். இருளில் உள்ளதை அவர் அறிவார். இருளில்னா எழுத்தின்படி இருள் மாத்திரம் இல்ல, எதிர்காலம் நமக்கு இருளாதான் இருக்கும், நமக்கு பிளாங்கா இருக்கும், ஒன்றும் தெரியாது. ஆனால் தேவனுக்கு எல்லா காலங்களிலும் நடைபெறுகிற காரியங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். சரி இருக்கட்டும். ஆகவே இந்த தேவன் இந்த யாக்கோபுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை அவன் தன்னுடைய சந்ததியினருக்கு கடைசி நேரத்திலே சொல்லி கடந்து சென்ற வார்த்தைகளாக காணப்படுகிறது. கடந்த வாரத்திலே ரூபனை குறித்து நாம் படித்தோம். ரூபன் அவன் சிரேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்துக்குரியவனாக அவன் பிறந்திருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த மிகப்பெரிய ஒரு தவறினாலே, தன்னுடைய இச்சையை அடக்காததினாலே, உணர்ச்சிகளை அடக்காததினாலே அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்தான் என்று கடந்த வாரத்திலே நாம் படித்தோம். அதே போல இந்த வாரத்திலேயும் இந்த சிமியோனும் லேவியையும் குறித்து நம்ம படிக்க போகிறோம். சிமியோனும் லேவியும் குறித்து அவர்கள் செய்த ஒரு பெரிய தவறினாலே அவர்களும் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். கடந்த வாரத்திலே நடைபெற்ற படித்த அதே போல வார்த்தைகளையே இந்த யாக்கோபு இந்த சிமியோனும் லேவியையும் பற்றி அவர் சொல்லுகிறார். கடந்த வாரத்தில் நான் படித்த அதே சம்பவங்கள் இந்த இடத்திலே நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா அதற்கடுத்து யூதாவை குறித்து படிக்கும்போது வேறொரு நிலையிலே இந்த யாக்கோபு அதை குறித்து பேசுகிறார். இந்த ரூபனும் சிமியோனும் லேவியும் செய்த அந்த தவறுகளுக்கான தண்டனைகளை இந்த யாக்கோபு அறிவிக்கிறவரா இருக்கிறார். இந்த செயல்கள் யாக்கோபுடைய இருதயத்திலே ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தி விட்டது. யாக்கோபுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை அது என்ன செய்து விட்டது? ஏற்படுத்தி விட்டது. யாக்கோபுடைய இருதயத்தில மாத்திரம் இல்ல, அது தேவனுடைய இருதயத்திலேயும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினதினாலே அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லாமல்
அது ஒரு நியாய தீர்ப்பின் வார்த்தைகளாக இங்கே யாக்கோபு சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். இங்கே 5 குறிப்புகளை இந்த காலையில் இந்த சிமியோனும் லேவியையும் குறித்து நம்ம படிக்க போறோம். 5 காரியங்களை நான் இதுல கற்றுக்கொண்டதை, நான் படித்து அறிந்ததை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவது, இவர்கள் தீய சகோதரர்கள். அங்க ஏக சகோதரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் விளக்க விரும்புகிறேன். முதல் குறிப்பாக நான் அதை சொல்ல விரும்புகிற காரியம், தீமையை செய்கின்ற சகோதரர்களாக காணப்படுகிறார்கள். தீமையை, அதான் நம்ம இங்கே படிக்கிறோம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள். ஏகனா அந்த நேரடியாக அந்த வார்த்தைகளை நாம் படிக்கும் போது ஏக அப்படின்னா, இவர்கள் இருவரும் லேயாளுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறார். ரூபன், சிமியோன், லேவி, யூதாலாம் யாருடைய பிள்ளைகள்? லேயாளுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறார். ஏக சகோதரர்கள் என்று இங்கே யாக்கோபு இந்த 2 பேரை சொல்லுவதற்கு காரணம் இருக்கிறது. அங்கே நேரடியாக இவர்கள் எல்லாரும் லேயாளுடைய பிள்ளைகளா இருந்ததுன்னா ரூபனையும் குறித்து என்ன செஞ்சிருக்கலாம்? ஏக சகோதரர்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கே அவர் சொல்லுகிற குறிப்பின் வார்த்தைகள் ஏக சகோதரர்கள் என்று சொல்லும் போது ஒரே மனதுடையவர்களாக, ஒரே சிந்தை உடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறேன். ஏக சகோதரர்கள், நீங்கள் எல்லாரும் ஏக யோசனை உடையவர்களாக, ஒன்றையே சிந்தித்து என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ அந்த ஏக அப்படின்னா ஒரே சிந்தை, ஒரே மனதுடையவர்களாக காணப்படுகிறார். அது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த சிமியோனும் லேவியும் எதை செய்தாலும் எப்படி செய்யறாங்களாம்? ஒரே மாதிரி செய்கிறார்கள். ஒரே மனது, ஒரே யோசனை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று அங்கே நாம் படிக்கிறோம். ஏக சகோதரர்களாக அவர்கள் காணப்படுகிறார். ஆனா இந்த ஏக யோசனை, ஒரே யோசனை உடையவர்களாக அப்படி இருக்க முடியாது. என்றால் எல்லாரும் சொல்லுவாங்க 5 விரலும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பிள்ளைகள் இருந்தா கூட 2 பேரும் குடும்பங்களை நம்ம படிக்கிறோம். 5 பேர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒரே எண்ணம் உடையவர்களாக, ஒரே விருப்பம் உடையவர்களாக, ஒரே செயல்களில் ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறதே இல்லை. அப்படி பார்க்கறது ரொம்ப அரிதான காரியம். இன்னும் சொல்லணும்னா இரட்டை பிள்ளைகளாக பிறந்தவர்கள் கூட அப்படி என்ன செய்யறது இல்ல, இருக்கிறது இல்ல. ஏசாவும் யாக்கோவும் இரட்டை பிள்ளைகளாக பிறந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கூட அப்படி இருப்பதில்லை. ஆனால் இவர்களை குறித்து சொல்லும் போது அவர்கள் எப்போதும் ஒரே மனநிலை உடையவர்களாக, ஒரே காரியத்தை யோசிக்கிறவர்களாக, ஒரே அனுபவம் உடையவர்களாக காணப்படுகிறார். எனக்கு இந்த ஒரே ஏக யோசனை உடையவர்களாக, ஏக சகோதரர்களாக இருந்து ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருந்தாங்கன்னா ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக அவர்கள் மாறி இருப்பார்கள். 133ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. வாசிக்கலாமா அந்த சங்கீதத்தை? 133ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும். அப்ப பாருங்க, சகோதரர்கள் ஒருமித்து இருப்பது, ஏக மனமுடையவர்களாக, சிந்தை உடையவர்களாக, இருதயம் உடையவர்களாக இருப்பது ரொம்ப நல்லது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்றென்றைக்கும் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். அப்போ ஏக சகோதரர்களா இருந்தது தவறு ஒன்று இல்லை, அப்படி வாய்ப்பே இல்லை. ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஒரே கருத்துடையவர்களாக, ஒரே எண்ணம் உடையவர்களாக. அதான் யாக்கோபு இவங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறாரு. ஒரே வீட்டுல ஒரே தாயிற்கு பிறந்தவர்களா இருந்தாலும் சரி, ஆனால் 2 மனமுடையவர்களாக, பல்வேறு நிலைகளில் வேறுபட்டவர்களாக இருப்பார். ஆனால் இந்த லேயாளிடத்திலே பிறந்த சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்களாக இருந்தார்கள். ஆனா அது நல்ல காரியத்துக்கு பயன்பட்டிருக்கும்னா அவருடைய வாழ்க்கையிலே ஜீவன் இருந்திருக்கும், அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருந்திருக்கும், அதுவும் என்றென்றைக்கும் இருந்திருக்கும். சொல்லுவோமா? என்றென்றைக்கும். இந்த காலை வேளையில ஏக யோசனை உடையவர்களாக, ஏக சிந்தையை உடையவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் நமக்குள்ளாக ஆசீர்வாதமும் ஜீவனும் காணப்பட்டிருக்கும்.
ஆனால் இவர்கள் ஏக யோசனையும் ஏக சிந்தையும் உடையவர்களாக எதற்கு இருந்தார்கள் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரத்திலே இந்த சிமியோனும் லேவியும் செய்த ஒரு பெரிய வன்முறை செயலை குறித்து நாம் படிக்கிறோம். எந்த அதிகாரத்துல படிக்கிறோம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம். நமக்கு தெரியும், யாக்கோபு லாபான் வீட்டில இருந்து புறப்பட்டு அவன் தன் தகப்பனாகிய ஈசாக்கிண்டத்திலே கடந்து வரும்போது சீகேம் என்ற ஒரு ஊரிலே அவர் கடந்து வருகிறார். அந்த ஊர் மேய்ச்சலுக்கு ஏற்ற இடமாக இருந்தபடினாலே அந்த இடத்திலே சில காலங்கள் அவர் தங்குகிறார். அந்த இடத்துல அவர் ஒரு இடத்தை அவர் வேற என்ன செய்யறாரு, அவரு வாங்குறாரு, ஒரு வீட்டை கட்டுகிறார். ஆண்டவர் சொன்னாரு, எழுந்து பெத்தேலுக்கு போன்னு சொன்னாரு. ஆனால் வருகின்ற வழியிலே அவர் தேவனுக்கு செய்த பொருத்தனை எல்லாம் மறந்து விட்டு இந்த சீகேமிலே ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்டி அந்த இடத்திலே குடியிருக்கிறார். அந்த நேரத்திலே இந்த யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் ஒரே ஒரு பெண் பிள்ளை இருந்தாலும், ஒரே பெண் பிள்ளை. அவ பேர் என்ன? தீனாள். அவள் தேசத்தின் பெண்களை பார்க்கும்படி அந்த தேசத்துக்குள் போகிறார். அங்கே ஒரு பையன் இருக்கான். அவன் யாருன்னா, அவன் பேர் சீகேம். அந்த 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 ஊர் பேரும் என்னது? சீகேம். அவன் யாரான்னா அந்த அந்த சீகேம் ஊரின் பிரசிடென்ட்னு சொல்லலாம், அல்லது அந்த அந்த ஊர் தலைவனுடைய மகனாக காணப்படுகிறான். அவன் தான் அந்த அந்த ஊருக்கு ராஜானே சொல்லலாம். அந்த தேசத்தினுடைய தலைவனுடைய மகனாக காணப்படுகிறான். அவன் பேர் என்னது? சீகேம். அவன் இவளை பார்க்கிறான். இவளுடைய மனதுக்கு இதமாக அவன் என்ன செஞ்சிருக்கான், பேசி. ஏனென்றால் அங்க இருக்க செய்கின்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தா இவன் மாத்திரம் அந்த செயலை செய்ததாக காணப்படவில்லை, அவளும் இணைந்து காரியங்களை செய்திருக்கிறான். உடனே அவளை அழைத்து கொண்டு போகிறான். அவளோடு கூட தவறான ஒரு உறவை அவன் வைக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய மனதுக்கு இதமாக பேசி தன்னுடைய வீட்டிலேயே என்ன செஞ்சிட்டான், வைத்து விட்டு அவங்க அப்பாட்ட சொல்றான், இந்த பிள்ளைய நான் என்ன செய்யணும், திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். உடனே அவங்க அப்பா யார்கிட்ட வர்றாரு? யாக்கோபு கிட்ட வந்து, என்னுடைய மகன் இந்த மகளின் மேல், உங்களுடைய மகளின் மேல் பிரியமா இருக்கிறான், அவளுக்கு உங்களுடைய மகளை தாருங்கள் என்று அவன் என்ன செய்யறான், அவன் கேட்கிறான். பொண்ணு கேட்கிறான். எப்போ? அவள் கூட்டி கொண்டு போய் தகாத செயல்களை எல்லாம் செய்துவிட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, அது அந்த ஊருடைய காரியமாக இருக்குது. ஏனென்றால் ஆபிரகாமுடைய நாட்கள்ல கூட ஆபிரகாம் அதற்காக பயந்தான் என்று நாம் படிக்கிறோம். அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அப்படி. இன்றைக்கும் கூட இந்த உலகத்தில் இருக்கின்ற ஜனங்களுடைய காரியங்களை நாம பார்க்கும் போது ரொம்ப பயங்கரமாக இருக்கு. சமுதாயத்தில் நடைபெறுகிற காரியங்களை கேள்விப்படும் போது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற காரியங்களை நாம் பார்க்கும் போது, கேள்விப்படும் போது ரொம்ப பயங்கரமான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நாம் எல்லாரும் அதை அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் எச்சரிக்கையுடையவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே இவ்வளவு தேவபக்தி உள்ள யாக்கோபுடைய பிள்ளை இந்த நிலையிலே காணப்படுகிறது. சரி, இருக்கட்டும். இங்கே அவர்கள் வந்து இந்த காரியங்களை சொல்லுகிறார்கள். இந்த யாக்கோபு சொல்ல, என்னுடைய பிள்ளைகள் வெளியே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வரட்டும் என்று சொல்லுகிறார். அவர்கள் வந்த போது காரியங்களை இந்த யாக்கோபு பிள்ளைகளிடத்திலே சொல்லுகிறான். உடனடியாக அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன வருது, ஒரு பெரிய கோபம் வருது. தன்னுடைய சகோதரியை வேசியை போல என்ன செய்து விட்டார்கள், நடத்துகிறார்கள் என்று சொல்லி அவளுக்கு எல்லாரும் கோபம் வருகிறது. அதிலே இந்த சிமியோனும் லேவியும் வஞ்சனையோடு கூட ஒரு தந்திரமான ஒரு காரியங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார். திரும்பி அவர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னு அவங்க வர்றாங்க. திரும்பவும் அந்த காரியத்தை கேட்கிறாள். உங்களுடைய மகளை, உடைய சகோதரியை என்னுடைய மகனுக்கு தாருங்கள் என்று அவன் சொல்றான். அவங்க அப்பா சொல்றாரு. அந்த பையன் என்ன சொல்றான், உங்களுக்கு எவ்வளவு வரதட்சணை வேணுமோ, பரிசம் வேண்டுமோ, நான் அதை என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். உடனடியாக இந்த சிமியோனும் லேவியும் சொல்லுகிறார்கள், இவைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, உங்களோடு கூட சம்பந்தம் கலப்பது எங்களுக்கு நிந்தையா இருக்கும். ஆகவே, ஏனென்றால் நீங்கள் விருத்த சேதனம் செய்யாதவர்கள், நாங்கள் விருத்த சேதனம் செய்தவர்கள். ஆகவே நீங்கள் விருத்த சேதனத்தை செய்தால்தான் நாங்க என்ன செய்ய முடியும், எங்களுடைய மகளை உங்களுக்கு கொடுக்க முடியும். இன்றைக்கு கூட இந்த கிறிஸ்தவ உலகில இது காணப்படுகிறது. ஏதாவது ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறார், ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறார். அவ உடனே என்ன செய்யறாங்க, ஞான ஸ்நானம் எடுத்துட்டா போதுங்க, திருமணம் செஞ்சு கொடுத்தலாம். ஞான ஸ்நானம் என்றால் என்ன என்று நிறைய பேருக்கு தெரியல. இந்த விருத்த சேதனம் என்றால் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அவன் என்ன நினைக்கிறான், விருத்த சேதனத்தை தானே செய்யணும், உடனே நான் என்ன செஞ்சிடறேன், செய்து விடுகிறேன் என்று சொல்றார். விருத்த சேதனம் என்பது ஆபிரகாமுக்கு தேவன் செய்த
உடன்படிக்கையாக இருக்கிறது. அது அந்த சந்ததியினரிடத்திலே தேவன் செய்ய போகிற காரியங்களை உடன்படிக்கை செய்தார் ஆபிரகாம் இடத்துல. அந்த உடன்படிக்கையின் அடையாளம் தான் என்னது? விருத்தச்சேதனம். அதே போல இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீரிலே தேவனோடு கூட செய்கிற உடன்படிக்கை தான் ஞானஸ்நானமாக காணப்படும். எனக்கு அநேகருக்கு அதெல்லாம் தெரியல. கல்யாணத்திற்காக எதை வேண்டும் என்றாலும் செய்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இங்கே அவன் அப்படிதான் சொல்றான். ஆனால் இவர்கள் அந்த காரியத்தை பழி வாங்கும்படியாக இந்த சிமியோனும் லேவியும் வஞ்சனையான காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக காணப்படும். வஞ்சனையான காரியத்தை சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் உடனே என்ன செய்யறாங்க? அந்த விருத்த சேதனத்தை அவர்கள் செய்கிறேன் என்று சொல்லி கடந்து செல்கிறார்கள். அவங்க அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் இடத்துல எல்லாம் பேசுறாங்க. இந்த வந்திருக்கிற இந்த யாக்கோபுடைய குடும்பம் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பமாக இருக்கிறது. நம்முடைய பெண்களை அவர்களுக்கு கொடுத்தா அவர்களுடைய சொத்தெல்லாம் நம்மளுடைய என்ன செய்யும் வந்துடும், அல்லது நாம் அவர்களுக்கு நம்ம ஆண்களை அவருடைய பெண்களை நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்றால் அந்த சொத்து முழுவதும் நமக்குள் வரும் என்று எல்லாம் ஒரு பிசினஸாக தான் என்ன செய்து இருக்குது. இன்றைக்கு எல்லாம் அப்படிதான். ஆண்டவருடைய காரியங்கள் அது தேவனோடு கூட செய்கிற நல் மனசாட்சியில் செய்கிற உடன்படிக்கை என்று இல்ல, அந்த சூழ்நிலையிலே அந்த காரியத்தை நடத்துவதற்காக செய்கின்ற காரியமா. இதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. தயவுசெய்து யாராவது அப்படி நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய காரியங்களை மாற்றி வைத்து. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன காரியம், உடன்படிக்கை செய்த காரியம், அந்த உடன்படிக்கையின் அடையாளம் தான் என்னது? விருத்த சேதனம். ஆகவே அது யார் வேணும்னாலும் செய்துவிட்டு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அந்த சந்ததிக்கு வந்துடும் சொல்ல முடியாது. அவர்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாக காணப்படுகிறார். ஆகவே இயேசுவை ஒருவன் உண்மையாக எந்த ஒரு காரியத்துக்காகவும் இல்ல, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இயேசுவை ஏற்றுக்கொள்வது அல்ல. அவர் உண்மையான தேவன் என்பதை அறிந்து இந்த வேதத்தின் சத்தியங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி தண்ணீரிலே மூழ்கி தேவனோடு கூட செய்கிற உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். சரி, இருக்கட்டும். இந்த காரியத்தின் நிமித்தம் அவர்கள் எல்லாரும் அந்த விருத்த சேதனத்தை செய்கிறார்கள். இவங்களுக்கு நல்லா தெரியும் 3வது நாள் என்ன நடக்கும். அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான நோவு வரும், வேதனை உண்டாகும் என்று உடனடியாக அந்த 3வது நாளிலே இவர்கள் பட்டயங்களை எடுத்து கொடுமையான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த ஊருக்குள்ளாக கடந்து சென்று எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன செய்யறாங்களாம்? கொலை செய்தார்கள். எல்லா ஆண் பிள்ளை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் என்று தெரியல. அவர்களால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, இவளை எதிர்த்து போராட முடியாது. தப்பு செய்தது சீகேம். ஆனால் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் என்ன செஞ்சிட்டாங்க? வெட்டி விட்டு ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு வந்தார்கள். அங்க இருக்கிற எல்லா தட்டுமுட்டுகளையும் என்ன செய்தார்களாம்? கொள்ளையிட்டார்கள் என்று நம்ம 34வது அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். இது யாக்கோபுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது. அப்போ யாக்கோபு சொல்ற, ஏன் என்னுடைய வாசனையை கெடுத்தீர்கள் என்று சொல்றார். ஏன் என்னுடைய வாசனையை கெடுத்தீர்கள் என்று சொல்ற. அப்போ இவங்க சொல்றாங்க 31வது வசனத்துல, அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ என்றார்கள். அப்போ பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஏன் இதை செய்தோம் என்றால் எங்களுடைய சகோதரியை அவர்கள் என்ன செய்தாங்க? ஒரு வேசியை போல நடத்தினார்கள். ஆகவே நாங்கள் இவ்வளவு பெரிய வன்முறையை நாங்கள் செய்தோம் என்று சொல்கிறார். நிறைய புரிந்து கொள்ளுங்க. அப்போ அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்களாம், அதற்கு இவர்கள் என்ன செய்றாங்க? பழி வாங்குகிறவர்களாக காணப்படும், வன்முறை செய்தவர்களாக காணப்படும். இந்த சம்பவம் இந்த 49ல ரூபன் செய்த காரியமும் சிமியோனும் லேவியும் செய்த காரியங்களை நீங்கள் இந்த 2 தவறுகளையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால், வேத புத்தகம் முழுவதிலும் இந்த 2 தவறுகளும், ரூபன் செய்த காரியமும் சிமியோனும் லேவியும் செய்த காரியங்களும் இணைந்து அநேக இடங்களில் வருகிறதை நாம் பார்க்க முடியும். தயவுசெய்து கவனிங்க. வேதம் முழுவதிலும் இது சாதாரண ஆவியானவர் சரியா என்ன செய்யறார்? எழுதி வைத்திருக்கிறார். அப்போ வேதம் முழுவதும் இணைந்து வருகிறதை நான் பார்ப்போம். இந்த ரூபன் செய்த தவறு என்ன? இச்சை அடக்கமற்றவனாக காணப்படுகிறான். இச்சை அடக்கம். இதே காரியத்தை தான் ஏவாள் செய்கிறாள். ஏவாள் அந்த 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் என்ன செய்ய வேண்டான்றார்? புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனா இவங்க செய்தது என்ன? அந்த பழத்தை பார்த்தா அது பார்வைக்கு அழகும் புசிப்பதற்கு இன்பமுமா இருக்கிறது என்று அதை பார்த்து
அவங்க வார்த்தை சொல்வது, அவள் அதை இச்சித்து பறித்து அதை என்ன செய்தாலாம், புசித்தாள். அப்போ இச்சை என்கின்ற காரியம், அப்போ அதை பாக்குறாங்க, அது அழகா இருக்கு, அது புசிப்புக்கு ஏற்றதாக இருக்கு இவர்களுடைய கற்பனையில. அது புசிப்புக்கு, ஏனென்றால் அந்த ஏதேன் தோட்டத்தில் எத்தனையோ கனி விருட்சங்கள் இருக்கின்றது. ஆனா இவளுக்கு எதுதான் புரிக்குது? இப்போ பார்வைக்கு அழகா இருக்கு. இன்றைக்கு இந்த இச்சை, இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரூபனுடைய வாழ்க்கையில அந்த இச்சையை அடக்க முடியாதவனாக இருந்தான். இதே ஏவாள் அதை தான் செய்யறான். அந்த அந்த எத்தனையோ அழகான பழங்கள் இருக்கின்றது, ஆனா அந்த பழம் பார்வைக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இச்சை என்ற காரியம், அதை அடக்காவிட்டால் பெரிய ஆசீர்வாதத்தை நாம் இழக்க வேண்டியதாயிரும். சரி, அதை பறித்து புசித்தான், பாவம் செய்தாங்க. எப்படி ரூபன் அந்த சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை இழந்தானோ அதே போல தமது சாயலிலே தமது ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவனாய் இருந்த ரூபன் ஆதாம் ஏவாளும் என்ன செய்தாங்க? ஆசீர்வாதத்தை இழந்தாங்க. சரி, இருக்கட்டும். இரண்டாவது, இந்த ஆசீர்வாதம் சிமியோனும் லேவிக்கு தான் வந்திருக்கணும், சிமியோனுக்கு தான் வந்திருக்கணும். ஆனா இரண்டாவது ஆதாமை குறித்து படிக்கும் போது, ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க, அவங்கள ஆண்டவர் ஆசீர்வாதத்தை புறம்பாக்கி துரத்தி விட்டார். இரண்டாவது ஆண்டவர் பார்க்கிறாரு, காயினை கர்த்தர் பார்க்கிறார். இரண்டாவது யாரை பார்க்கிறாரு? காயினை பார்க்கிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில தவறு இருக்கிறது, ஆனா அவன் நன்மை செய்யல, பாவம் இருக்கிறது. ஆனால் ஆபேல் அவன் பரிசுத்தமாக வாழ்கின்றான், தேவனை விசுவாசிக்கிறான், தேவனுக்கு விருப்பமான அல்லது தேவன் அங்கீகரிக்கின்ற பலியை அவன் செலுத்துகிறான், தேவன் அங்கீகரிக்கிற பலியை செலுத்துகிறான். இப்போ காயினுக்கு ஆபேல் மேல என்ன வருது? பொறாமை வருது, எரிச்சல் வருகிறது. இங்கே அதேதான். இந்த வசனத்தை படிச்சு பார்ப்பீங்கன்னா கீழே அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. கோபம், இந்த எரிச்சல் யாருக்கு வருது? காயினுக்கு வருகிறது. பாருங்க, அந்த காரியம் அவர்களுக்கு இச்சை, அடுத்தது என்னது? இவனுக்கு எரிச்சல். அதே போல சிமியோனுக்கும் லேவிக்கும் கோபம், எரிச்சல். இந்த எரிச்சலினாலே இந்த காயின் ஆபேலை என்ன செய்கிறான்? கொலை செய்கிறவனாக இருக்கிறான். இந்த இரண்டு பாவங்களும் அநேக இடங்களிலே ஒன்றிணைந்து வருகிறதாக நாம பார்க்க முடியும். ஒன்றிணைந்து, தாவீது கூட இதே காரியம்தான். தாவீது பத்சேபாவின் மேல் இச்சை உள்ளவனாக மாறினா, கடைசியில என்ன செய்தான்? தன்னுடைய பட்டயத்தினாலே உரியாவை என்ன செய்தான்? கொலை செய்தான். தாவீதின் மகனாகிய அம்னோன் இச்சை உள்ளவனாக மாறினான். நன்றாய் புரிந்துகள். தாவீதின் மகனாகிய அம்னோன் இச்சை உள்ளவனாக மாறினான். அப்சலோம் எழும்பி அம்னோனை என்ன செய்தான்? கொலை. இப்படி வேதம் முழுவதிலும் எங்கே இச்சை உருவாகிறதோ அதுக்கு பின்னாடி என்ன வரும்? கொடுமையான கருவிகள் எழும்பும், கொலை எழும்பும், அங்கே பிரச்சனைகள் எழும்பும், பல காரியம். இது வேதம் முழுவதிலும் டிராவல் பண்ணுகிற ஒரு காரியமாக நான் பார்க்கிறேன். ஆகவேதான் இவர்கள் தீய ஏக சகோதரர்கள் அல்ல. நன்மை செய்ய ஒரு மனதை இல்ல இன்னைக்கு, ஆனால் தீமை செய்ய எப்படி வருதுங்க? ஒரு மனம். நம்ம என்ன புத்தகத்துல நம்ம படிக்கும் போது, இந்த தாத்தான் அபிராம் கோராகின் புத்திரர் ஒரே யோசனை உடையவர்களாக 250 பேர் மோசேக்கு விரோதமா என்ன செய்யறாங்க? எழும்புறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு ஆதரவாக ஆண்டவருடைய வார்த்தைகளிலே செயல்படும்படியாக எழும்பல, ஆனா தேவனுக்கு எதிரான காரியங்களிலே எப்படி இருக்காங்க? ஒரு மனதுடையவர்களாக அவர்கள் காணப்படும். ஒரு மனது எப்படி, எதுல எல்லாம் ஒரு மனம் வருது பாருங்க. என்னை கேட்கிற அருமையானவர்களே, இவர்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு எடுத்த காரியங்களை ஒரு மனதுடையவர்களாக ஏக சகோதரர்களாக இருந்தா பெரிய ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் என்றென்றைக்கும், எவ்வளவு பெரிய காரியம் இல்ல, அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தை என்றென்றைக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரா? கட்டளை இடுகிறார், வைத்திருக்கிறார். இந்த காலையில இந்த காரியங்களை ஏதாவது செய்யறதுக்குள்ள மற்றவர்களோடு ஒரு மனம் வருதா? அந்த ஒரு மனதின் மூலமாக நல்ல காரியம் நடக்குதான்னு கொஞ்சம் பாருங்க. தீமை செய்கிறதற்கு ஒரு மனம் வந்ததுன்னா அதனால ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை, நியாய தீர்ப்பை, தண்டனைகளை. இதுல எனக்கு பெரிய ஆச்சரியம்னா, இவங்க செய்ததுனால அவருடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை அவர்கள் ஏற்படுத்தி கடந்து சென்றிருக்கிறார். இந்த காலவில் இங்க இருக்கிற ஒவ்வொரும், எனக்கும் சேர்த்துதான், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களும் நம்மோடு கூட முடிந்து விடுகிறது அல்ல. அதனாலதான் ஆண்டவர் கலாத்தியர் 6 நம்ம படிக்கிறோம், மோசம் போகாதிருங்கள்,
தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார் என்று சொல்றார். மோசம் போக தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். யாரு பார்க்கல நான் செய்யறது அப்படின்னு எதையாவது செஞ்சுட்டு இருக்காதீங்க. தம்மை பரியாசம் பண்ண விட்டாராம். மனிதன் எதை விதைக்கின்றானோ அதையே அவன் என்ன செய்வானாம், அவன் அறுக்கின்றவனாக அவன் காணப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் செய்த காரியம் என்னன்னா, வாசிக்கலாம், சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள். இவங்க ஏக சகோதரர்கள். அடுத்தது சொல்றாரு, அவர்கள் பயன்படுத்தின ஆயுதங்களை குறித்து சொல்லுகிறார். வாசிங்கள். அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். இங்கே பட்டயம் என்று இதை குறித்து பல புஸ்தகங்களை நான் வாசித்த போது, அவர்கள் பட்டயங்களை மாத்திரம் யூஸ் பண்ணலையாம். கோடாரி போன்ற இந்த விறகெல்லாம் பிளக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்ப யாரும் அதை பார்க்கறது இல்லை. முதல்ல எல்லாம் அதெல்லாம் இருந்தது. இந்த கோடாரி போன்ற காரியங்களையும் பட்டயங்களையும் இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கொடுமையான ஆயுதங்களை, அந்த நாட்களில் கொடுமையான ஆயுதங்களை அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏக சகோதரர்கள். ஆனால் அடுத்த வார்த்தை இந்த யாக்கோபு சொல்கிறார், அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். கொடுமையான காரியங்களை செய்ய அவர்கள் ஆயுதங்களை ஏந்துகிறவர்களாக இருக்கிறார். இதை நான் படித்த போது, ஆண்டவர் நமக்கு சில ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம கையில யார் கையிலையும் என்ன இருக்கக்கூடாது, பட்டயங்களும் கொடுமையான கருவிகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக என்ன நமக்கு இருக்கலாம் அப்படின்னா, வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 6:13. நீங்கள் அதை கவனிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அநீதியின் ஆயுதங்களை பயன்படுத்திடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக. அவங்க பட்டயத்தையும் கொடுமையான கருவிகளை எடுத்துக்கொண்டு போய் அவர்களை நிர்மூலமாக்கினார்கள் என்று படிக்கிறோம். ஆனா நம்ம சரீர அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்துகிறோமா? சரீரத்தின் அவயவங்களை. திடீர்னு ஒரு தகாத செயல் நடக்கும்போது கோபம் வருகிறது, உடனே கை என்ன செய்கிறது சொல்லுங்க? கை என்னது அப்படியே வருது. எதுக்கு? அடிக்க கோபம் வருது. அவங்க ஆயுதங்களே எடுத்துட்டானுங்க. நம்ம இப்ப ஆயுதம் எடுக்கலனாலும் என்ன வருது? கை, சிலருக்கு கால் வருது. என்னது? எட்டி உதைக்கிறவளாக, கைகளினால அடிக்கிறவளாக. சிலருக்கு அவங்க பலவீனமா இருக்காங்க, அந்த ஆள் அடிக்க முடியாது. அதனால அவங்க என்ன செய்றாங்க? நாவை பயன்படுத்துகிறார்கள். அந்த நாவினால என்ன செய்யறாங்க? வார்த்தைகளினாலே. அது ஒரு பட்டயம் தானே? ஆமா, அது பயங்கரமான கூர்மையான பட்டயமாக இருக்கிறது. இப்போ சரீர அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்துகிறவர்களா இருக்கிறாங்க. கையானாலும் சரி, காலானாலும் சரி, சரீரமானாலும் சரி, அல்லது அவருடைய செயல்கள். நல்லவன் போல இருந்துட்டு பாத்துக்கிறேன்ட்டு அவங்க செய்யற செயல்கள் அவங்களுக்கு எதிராக பழி வாங்குகின்ற காரியம். அவங்க கையினாலையும் செய்ய மாட்டாங்க, வாயினாலையும் செய்ய மாட்டாங்க. அப்சலோம் நலம் போல ஒன்றும் யார்கிட்ட பேசல, அம்னோன் கிட்ட பேசல. 2 வருஷம் காத்திருந்தான், அதுக்கப்புறம் போட்டு தள்ளிட்டான். அதுபோல இன்றைக்கு அநேக செயல்களினாலே வாழ்க்கையில அநீதியின் ஆயுதங்களை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? எல்லாருக்கும் சில ஏமாற்றங்கள், சில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் குடும்பங்களிலே வரதான் செய்யும். அநீதியின் ஆயுதங்களை பயன்படுத்துகிறோமா? அதற்கு பதிலாக நீதியின் ஆயுதங்களை பயன்படுத்துகிறோமா? இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 6:7. சத்திய வசனத்திலும்
பாருங்க, இந்த வசனத்தை தெளிவாக இருக்கிறது. அங்கே படித்தோம், நீதிக்குரிய ஆயுதங்கள் என்று சொல்லப்பட்டது. சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்க ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். இந்த வசனத்துக்கு அர்த்தம் நீங்க சொல்லுங்களேன். இந்த ஆயுதம் என்ன செய்யும்? வசனத்தை பாருங்க. நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்க. நீங்க எதை செய்தாலும் அது நீதியா இருக்கணும். அநீதி அதுல என்ன செய்யக்கூடாது. அவன் அநீதி செய்தான் என்று சொல்லி நீங்களும் அநீதி செய்வீர்கள் என்றால் அது அநீதியின் ஆயுதங்களை நீங்கள் தரித்திருக்கிறீர்கள். ஆனால் நாம என்ன செய்யணும்? நீதிக்குரிய நீதியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அவன் செய்த அந்த காரியங்கள், பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. தேவன் பழி வாங்குவான், நிச்சயமா நான் சொல்லுகிறேன். நீங்கள் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டு, பழி வாங்குதல் எனக்குரியது, நீங்கள் பதில் செய்ய, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நாம நீதியின் கிரியைகளை மாத்திரம்தான் அங்க என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ஆகவே மற்றவர்கள் கோபப்படுத்தும் போது, கோபம் என்பது உணர்ச்சி தான், நீங்க அநீதியின் ஆயுதங்களை எடுத்து விடாதிருங்கள். அது நாவா இருந்தாலும் சரி, அது கையானாலும் சரி, காலானாலும் சரி, உங்களுடைய செயல்களானாலும் சரி, இவைகளெல்லாம் நாம் அடக்கி நீதியின் கிரியைகளை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் நிருபம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 10 பாருங்க. பவுல் சொல்றார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அரண்களையே நிர்மூலமாக்குமாம். என்ன என்ன ஆயுதம் அது? மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு நீதியின் ஆயுதங்களை நாம் பயன்படுத்துவோம் என்றால் அரண்களையே என்ன செய்யலாம்? நிர்மூலமாக்குகலாம். ஆனால் அநீதியின் ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்றால் இந்த சிமியோனும் லேவிக்கும் வந்த விளைவுகள் தான் நமக்கு வரும். இந்த நேரத்தில், இந்த காலை வேளையில நாம் எந்த ஆயுதங்களை எடுக்கின்றோம்? நீதியின் ஆயுதங்களை எடுக்கிறோமா அல்லது அநீதியின் ஆயுதங்களை நாம் பயன்படுத்துகிறோம் நாம் காணப்படுகிறோமா என்பதை தயவு செய்து நீங்க அதை 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 கவனித்து பாருங்க. இதுல 6வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த அநீதியின் ஆயுதங்களை தற்செயலாய் அவர்கள் பயன்படுத்தவில்லை. புரியுதா நான் சொல்றது? இவங்க தற்செயலா கோவம் வந்துருச்சுங்க, அந்த கோவத்துல நான் செஞ்சுட்டேன் அப்படியெல்லாம் இல்ல. இவங்க ஆலோசனை செய்து ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா? சிலருக்கு கோபம் வரும், ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க, அவங்க யோசனையே இல்லாம பண்றது. ஆனா இவங்க சொல்றாங்க, இவங்க இந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னா, என் ஆத்துமா அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, அவருடைய கூட்டத்தில் சேராது. அப்போ இவங்க 2 பேரும், அதான் ஏக சகோதரர், இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு காரியங்களை என்ன செய்திருக்காங்க? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், சில நேரம் உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்த முடியாமல் சில காரியங்களை நான் செய்யறோம். தேவன் அதையும் பார்க்கிறாரு, அதுவும் தவறுதான், உணர்ச்சிகளை அடக்க தெரியணும். ஆனா திட்டமிட்டு செய்கின்ற காரியங்கள், இந்த நீதிமன்றங்களில இந்த தீர்ப்புகளை, இந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கின்ற இந்த தண்டனைகளுடைய தீர்ப்பின் விவரங்களை வாசித்தீர்கள் என்றால் தற்செயலாய் நடக்கிற காரியங்களுக்கு அதிகமான தண்டனை இல்லை. யார் ஒருவர் திட்டமிட்டு காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை அதிகமாக காணப்படும். நீங்க இன்றைக்கு கூட சட்டங்கள் அப்படி இருக்கு. இந்த சட்டம்லாம் வேதத்துல இருந்து தான் வந்து திட்டமிட்டு ஆலோசனை செய்து காரியங்களை செய்கிறவர்கள். அப்போ இந்த ஆயுதங்களை எப்படி அவங்க எடுத்திருக்காங்கன்னா, எந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும், என்ன வழிமுறையை அவங்க செய்யணும், எந்த வழிமுறை. இவங்க விருத்த சேதனத்தை செஞ்சா 3வது நாள் என்ன செய்வான்? அவங்களுக்கு நோவு வரும். அடுத்தது நோவு வந்து அவர்களால் பட்டயத்தை தூக்கி சண்டை போக முடியாது, அவர்களை தங்களை தற்காத்து கொள்ள முடியாது. ஆகவே நம்ம 12 பேரும் போய் 11 பேரும் போய் என்ன செஞ்சிடலாம்? அந்த முழு சீக்கிரமே என்ன செஞ்சிடலாம்? அழித்து விடலாம். திட்டமிட்டு எந்த ஆயுதங்களை பயன்படுத்த கேட்கிற அருமையானே, ஏக சகோதரர்கள் தான். ஆனா அவங்க ஆலோசனை செய்து காரியங்களை செய்கிறவர்களாக, தவறான காரியங்களுக்கு, அதான் நீதியான ஆயுதங்களை எடுக்கலைங்க, அநீதியான
ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்துகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார். அநீதியான ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்துகிறவர்களாக. அதற்கு அவங்க காரணத்தையும் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்ட, ஏங்க இப்படி பேசுனீங்க, ஏங்க இவ்வளவு மோசமா அவங்கள திட்டிருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க இப்படி பண்ணாங்கங்க, நம்ம சொல்றோம்ல, அதான் சொல்ல வர்ற. அவங்க இதை செஞ்சாங்க எனக்கு, அதனால நான் இப்படி பேசினேன், அதனால நான் இப்படி செயல்பட்டேன், அதனால இந்த காரியத்தை அவங்களுக்கு உணர்வடையணும் அப்படின்றதுக்காக நான் என்ன செஞ்சேன். இவங்க சொல்றாங்க, அவர்கள் எங்கள் சகோதரியை என்ன செஞ்சாங்க, ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு யாக்கோபு கேட்டா, அவங்க என் சகோதரியை எப்படி நடத்தினாங்க, வேசியை போல நடத்தினாங்க. காரணத்தை 1000 சொல்லலாம் நம்ம, ஆனா தேவன் அதை பார்க்கல. நீ நீதியின் ஆயுதத்தை எடுத்தியா, அநீதியின் ஆயுதத்தை எடுத்தியா? இந்த லேவி சிமியோனும் ஏக சகோதரர்கள் அத இந்த 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 சூழ்நிலையை சகித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான். அதை நான் மேம்போக்காக கடந்து செல்ல விரும்பவில்லை. இதை சகித்து கொள்ள முடியாது. எந்த ஒரு சகோதரனுக்கும் தன் சகோதரி இடறி போவது, அவர்கள் நஷ்டம் அடைவது எந்த பெற்றோரும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. எந்த சகோதரனும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம்தான். ஆனால் அதுலயே ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ நீதியின் ஆயுதங்களை எடுத்தாயா? நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய பாதிப்புகள் நமக்கு ஏற்படும். நம்முடைய அநீதிகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஏமாற்றப்படுவோம். துரோகங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். துரோகங்கள், மனிதர்கள் நமக்கு துரோகத்தை இழைப்பார்கள். நாம் செய்த நன்மைக்கு பதிலாக தீமையை அவர்கள் நமக்கு பரிசாக கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறோம்? நீதியின் ஆயுதத்தை பயன்படுத்துகிறோமா? அல்லது அவர்கள் செய்தது நிமித்தம் இவங்க சொல்றாங்கல்ல, எங்கள் சகோதரி வேசியை போல நடத்தினார், ஆகவே நாங்கள் இந்த காரியத்தை, எந்த நியாயத்தையும் சொல்ல முடியாதுங்க ஆண்டவருடைய நியாய தீர்ப்புல. இந்த யாக்கோபு அவங்க செய்தாங்க, கரெக்ட் தான், ஆனா அதற்காக இவ்வளவு பெரிய காரியத்தை நீங்கள் செய்தது நியாயம் அல்ல. தேவன் அதை பார்க்கிறார் என்ற ஒரு மனிதன் நமக்கு பார்த்து, ஒரு நீதிபதி நமக்கு பார்த்து தீர்ப்பிடுகிறது இரண்டாவது காரியம். நீதிபதி தீர்ப்பிட்டால் அது பாருங்க, இப்ப ஒருத்தரை கொலை செய்துட்டாங்கன்னு வைங்க, ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. 14 வருடங்கள் அவங்க என்ன செய்யறாங்க, 7 வருடங்கள் அல்லது 14 வருடங்கள் அவர்கள் தண்டனை அனுபவித்து நல்நடத்தியின் காரணமாக அவர்களை என்ன செஞ்சிடறாங்க, விடுதலை செஞ்சிடறாங்க. அவங்க விடுதலையாகி வந்து விடுறாங்க. ஆனா ஆண்டவர் நியாயம் தீர்த்தா இதை படிக்கும்போது ரொம்ப வேதனை. சந்ததி சந்ததியாக அதனுடைய விளைவுகளை அதை என்ன செய்கிறது, அனுபவிக்கின்றதாக இருக்கு. ஒருவேளை நாம் கொலை என்ற நிலையில நமக்கு போகாவிட்டாலும் கூட நம்முடைய உணர்ச்சிகளை நாம் சரியாக கையாள தெரியாதவர்களாய் நாம் காணப்படுவோம் என்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழக்கிறவர்களாக இருப்போம். இந்த காலையில் எல்லாருக்கும், எனக்கும் சேர்த்து, உங்களுக்கும் சேர்த்து. ஆமா, ரூபன் இச்சை என்ற உணர்ச்சியை கையாள தெரியாதவனாக இருந்தான், ஆளுகை செய்ய தெரியாதவனாக இருந்தான். இவர்கள் எப்படி காயின் அந்த எரிச்சலை, அந்த கோபத்தை ஆளுகை செய்ய தெரியாதவனாக இருந்தான். அதனால அநீதியின் ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதற்கு 1000 காரணங்களை அவர்கள் சொல்லலாம். ஆனால் அந்த காரணங்களை தேவன் எடுத்துக்கொள்வதில்லை. பாருங்க, கோர்ட்ல கூட இவங்க இப்படி செஞ்சதுனால நான் இந்த காரியத்தை செய்தேன்னா நீதிபதி ஏற்றுக்கொள்வாரா? சொல்லுங்க, ஏற்றுக்கொள்வாரா? நீதிபதி என்ன சொல்வார்? சட்டம் அதுக்குதாங்க நாங்க வச்சிருக்கோம், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீங்க போகணும், சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கும். நீங்கள் சட்டத்தை என்ன செய்யக்கூடாது, கையில எடுக்கக்கூடாது. அவன் இப்படி செய்தது போல நானும் அவனுக்கு இப்படி செய்தேன் என்று சொன்னா என்ன ஆகிறது? இன்னைக்கு நேகருடைய வாழ்க்கையில, குடும்பங்கள்ல கூட நான் சொல்றேன், குடும்பங்கள்ல கோபங்கள் வரும்போது எந்த ஆயுதங்களை பயன்படுத்துகிறீர்கள்? அநீதிதான், ஏமாற்றம் தான், துரோகம் தான், நம்மால் சகித்துக் கொள்ள முடியவில்லை தான். ஆனா ஆண்டவர் நீதியின் ஆயுதங்களை பயன்படுத்த சொல்லுகிறார். அந்த நீதியின் ஆயுதங்களை பாருங்க, யோசேப்புக்கு சகோதரர்கள் எல்லாம் அநீதி செஞ்சாங்க, எல்லாம் அநீதி செஞ்சாங்க. ஒரு நாளில் அவன் உயர்த்தப்பட்டான். அவன் அநீதியின் ஆயுதங்களை எடுக்கவே இல்லை. அவர்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்கிறவனாக இருந்தான். அதனால்தான் ஆண்டு சொல், தீமையோடு கூட என்ன செய்யாதீங்க, எதிர்த்து நிற்காதீர்கள் என்று சொல்லுகிறார். அதனால ஆண்டு, ஒரு கன்னத்துல உன்னை அறைந்தால் மறு கன்னத்தை என்ன செய், காட்டு என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம வேதத்துல படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் இவைகளை அனுபவமாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்படி கேட்கிறேன். ஆகவே எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல்
அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகளாய் அரண்களையே நிர்மூலமாக்கும். அரண்களையே நிர்மூலமாக்கும். நீங்க வேணா செய்து பாருங்களேன். உங்களை ஒருத்தர் யாராவது திட்டாங்க, நீங்க அமைதியா இருக்கிறீங்க, அமைதியா இருந்து பாருங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு நன்மை தீமைக்கு பதிலாக நீங்க என்ன செய்யுங்க, நன்மை செய்து பாருங்க. நான் பார்த்திருக்கேன் நேயர்களுடைய வாழ்க்கையில் அப்படி செய்யும் போது அந்த அந்த மனசாட்சி அவர்களை என்ன செய்யும், குத்தும். சிலருக்கு மனசாட்சி செத்து போனவங்களுக்கு என்ன செய்யாது, அது குத்தாது, அது கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். ஆனால் மனசாட்சி உடையவர்கள் ஒரு நபர் என்கிட்ட வந்து சொன்னார், அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் சரியா தூங்குறது இல்லை. தூங்கும் போது அந்த காரியம் அந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்குள் வருது, தயவு செய்து என்னை மன்னித்து விடுன்னு கேட்டார். இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், மனசாட்சி உள்ளவர்கள் வாதிக்கப்படுவார்கள், மனசாட்சி இல்லாதவர்களுக்கு இல்ல. நாம் அப்படி செய்யும் போது, இந்த நீதியின் ஆயுதங்களை நாம் பயன்படுத்தும் போது தேவனும் மகிழ்வார். அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் என்றென்றைக்கும் என்ன செய்வார், என்றென்றைக்கும் கட்டளையிடுவார். இந்த காலையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சில சூழ்நிலைகளை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அடிக்கடி நான் யோசிப்பேன், நாபால் என்ற மனிதன் தாவீதை அதிகமாக தூஷித்து விட்டான். அதுவும் வேலைக்காரர்கள் போய் அப்படியே என்ன செய்யறாங்க, அவங்க தாவீது கிட்ட சொல்றாங்க, தாவீது பழி வாங்கும்படியாக அடுத்த நாள் காலைக்குள்ளாக அவனுக்கு சுவரில் நீர் விடும் நாய் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அழித்து போடுவேன் என்று ஓடி வருகிறான். அபிகாயில் போய் அதை தடுக்கின்றான். உடனே அவளுடைய வார்த்தையை கேட்டு பழி வாங்காமல் அவன் திரும்பி கடந்து செல்கிறான். என்னை கேட்கிறார்கள், சில நேரங்களிலே நம்மை குறித்து சொல்லப்படுகிற தீமையான வார்த்தைகள், எரிச்சலூட்டும் வார்த்தைகள், செய்யாததை செய்ததாக சொல்லுகிற வார்த்தைகள், இவைகள் எல்லாம் கேட்கும் போது என்ன வரும் நமக்கு, அவனுக்கு ஒன்றையும் வைக்க கூடாது என்று தாவீது அவன் புறப்பட்டு தன் இடத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வர்றான். ஆனா அந்த அபிகாயில் போய் ஒரு நல்ல ஆலோசனையை என்ன செய்யறாங்க சொல்றான். அந்த ஆலோசனைக்கு தாவீது கீழ்ப்படுகிறான். ஆனா 10 நாள்ல நாபால் என்ன செய்யறான், சாகுறான். அவனுடைய சொத்துக்கள் முழுவதும் யாருக்கு வந்து சேர்க்கிறது, ஆமா தாவீதுக்கு வந்து என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, நீதியின் ஆயுதங்களை பயன்படுத்துகிறோமா? சில நேரங்களிலே இந்த எரிச்சல் வரும்போது, கோபம் வரும்போது மற்றவங்க எல்லாம் வந்து தடுப்பாங்க. அப்போ கீழ்ப்படிங்க. அப்போவாது என்ன செய்யுங்க, உங்களால் அடக்கி கொள்ள முடியவில்லை என்றால் மற்றவங்க யாராவது வந்து தடுத்தா உடனே என்ன செய்ய, அதுக்கு கீழ்ப்படி. தாவீது கீழ்ப்படிந்தான். அது தவறு செய்யும் போது மற்றவர்கள் உங்களை தடுக்கின்றார்களா, அது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட காரியம் இல்ல, தேவன் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக அந்த மனிதன் என்ன செய்கிறார், அனுப்புகிறார், அதை தடுக்கிறார். ஆனா அதையும் மீறி நீங்கள் நாம செய்யும் போதுதான் அங்கே ஆசீர்வாதம் இல்ல, அங்கே சாபம் வந்து பலிக்கிறதாக காணப்படும். இரண்டாவது, முதல் சொன்னேன் ஏக சகோதரர்கள், அதுக்கு நான் மாற்றி சொன்னேன் தீமைகளை செய்கின்ற சகோதரர்களாக காணப்படுகிறார். இரண்டாவது குறிப்பாக வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர்களுடைய ரகசிய என் ஆத்துமாவே, யாரு சொல்றா, யாக்கோபு சொல்ற, என் ஆத்துமாவே. இவர் இப்ப சாக போறாரு, யாரு, யாக்கோபு. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன் போடாது. அப்போ நான் இதை இப்படி புரிந்து கொள்ளுகிறேன், ஏற்றுக்கொள்வீர்கள் நினைக்கிறேன். இவர் தன்னிடத்துல சொல்லல, அந்த படுக்கையை சுற்றிலும் 12 பேர் என்ன செய்யறாங்க, 11 பேர் 12 பேர் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப யார்கிட்ட இவர் சொல்றாரு, என் ஆத்துமாவேனா யார், அவங்களுடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகள். சொல்றாரு, அவளுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அப்ப இதுல இருந்து நான் புரிந்து கொண்ட காரியம், தீமையிலிருந்து விலக வேண்டியவர்களாக இருக்கிறோம். செப்பரேஷன் ஃப்ரம் ஈவில். தீமையை விட்டு நாம் என்ன செய்யணும், வேறு பிரிந்து வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர்கள் தீமை செய்கிறார்கள், தீமையான ஆலோசனையை அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். சொல்ற, என் ஆத்துமாவே அவருடைய தீமையான ஆலோசனைக்கு உடன்படாதே, அவர்கள் கூட்டத்தில் சேராதே, நீ சேராதே. வேறு பிரிந்து வருதல். இதை நம்ம படிக்கும் போது இந்த காரியங்கள்ல இருந்து வேறு பிரிக்க
ஏனென்றால் இவர்கள் ரகசிய ஆலோசனை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்க அதான் அந்த வார்த்தையை சொல்ற, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு. ஏன்னா யாக்கோபுக்கு தெரிந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? இந்த காரியம் இப்படி இவங்க இந்த விருத்த சேதனத்தை செய்ய சொல்றதுல அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய தீமையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று யாருக்கு தெரியல? யாக்கோபுக்கு தெரியும். இன்னைக்கு அநேக நேரங்களிலே மற்றவர்கள் நமக்கு நல்ல ஆலோசனையை சொல்லுகிறது போல என்ன செய்யறாங்க, சொல்றவங்களா இருப்பாங்க. ஆனா அவனுடைய ஹிடன் அஜெண்டா, அவனுடைய ஒரு திட்டம் அதுல என்ன செய்யும்? நாம என்ன வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி அவன் சொல்றதை செஞ்சு கடைசியில மாட்டிக்கிறோம். சில சொல்லுவாங்க, இந்த பாலிசி எடுத்துக்கொள்ளுங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னால என்ன செய்வான்? இதுல இவ்வளவு ஸ்கீம்னாலே அவ்வளவுதான், சதி திட்டம் அதுல என்ன இருக்குது, நுழைந்து இருக்கிறது. ஆகவே எல்லாம் சொல்லி அதுல நம்மள காசை போட வைக்கிறான், நம்மளை ஏமாற்றுறான். ஆனா அவன் அதனால என்ன செஞ்சிருவான்? அவன் சொல்றாரு, எனக்கு இது தெரியவே இல்லை, நான் இவன் விருத்த சேதனத்தை செய்தா இந்த இவளை திருமணம் செய்து கொடுத்து விடுவானுங்க நினைச்சுதான் நான் யோசிச்சேன். அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு இவங்க அப்பாட்ட கன்சல்ட் பண்ணவே இல்லை. இவங்க அப்பாட்ட காலை வேளையில ரகசியமான ஆலோசனை, அவர்களுடைய ஆலோசனைக்கு மாத்திரம் இல்ல, அவருடைய கூட்டத்தில் நீ சேராது, கூட்டத்தில் சேருகிறவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகி வர வேண்டியவர்களாக நாம் காணப்படும். இதுல எனக்கு என்னன்னா, இன்னொரு காரியத்தை சொல்றேன். யாக்கோபுக்கு இவர்கள் இந்த சிமியோனும் லேவியும் யாரு தான்? பிள்ளைகள் தான். இப்ப பாருங்க, ரூபனா இருந்தாலும் சரி, அவளை மன்னித்து விட்டு இருந்திருக்கலாம். ரூபனை கூட விடுங்க, இங்க இவர்களை விட்டு இருக்கலாம். அவங்க அந்த அந்த பாவத்தை மறைத்து கூட இருக்கலாம். சரி, இவங்க சொன்ன ஒரு காரியம், எங்கள் சகோதரி அவர்கள் வேசியை போல நடத்தி விட்டார்கள், ஆகவே எப்படி செய்து விட்டோம், அங்க ஒரு காரணம் கூட இருக்குது. ஆனா எனக்கு இதுல பிடித்த ஒரு காரியம் என்னன்னா, இந்த யாக்கோபு அவனுடைய தவறை தவறு என்று என்ன செய்கிறாரு? ஆமா, உறுதியா சொல்றாரு. நீ தப்பு செஞ்சுட்ட, உறுதியாக சொல்லுகிறார். நாமளா இருந்தா என்ன செய்வோம்? நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்தா, உலகத்துல யாரும் செய்யாததையா அப்படிதானே சொல்லுவோம். அவங்க அப்படி செஞ்சாங்க, அதனால என்னது, என் பசங்க இப்படி செஞ்சிட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யவே இல்லை, தவறு செய்த போது அது தவறு என்று என்ன செய்கிறார்? சுட்டிக்க. இன்றைக்கு அநேக பெற்றோர் அப்படி அல்ல, அவளை இல்லைங்க, அவங்க அப்படி செய்யவே மாட்டாங்க. ஆனா இதே அவர்கள் பக்கத்து வீட்டு பிள்ளைகள், உறவுகளுடைய பிள்ளைகள், அவங்க கண்டிப்பா செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்ப்பையே என்ன செய்வாங்க. ஆனால் அதே காரியத்தை தங்களுடைய பிள்ளைகள் செய்யும் போது அதை மூடி மறைக்க தான் என்ன செய்வான். எனக்கு இது படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மூடி மறைக்க தான் போவோம். இந்த காலவில் நாம எப்படி இருக்கோம்? அதான் சொல்றேன், என்ன அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாது, அவருடைய கூட்டத்தில் நீ சேராதேன்னு சொல்றார். இது ரொம்ப கவனமாக இதுல நான் சொல்லும் போது நேரடியாக கூட சிமியோனும் லேவியை பார்த்து அவர் சொல்லவே இல்லை. அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா மூன்றாவது நிலையில அந்த தேர்ட் பர்சனா அவர் என்ன செய்யறார், பேசுறார். ரூபனை பார்த்து நீ என் மேன்மையில் என்றெல்லாம் சொல்றார், நீ என்று சொல்றார். ரூபனை யூதாவை பார்த்து நீ என்று சொல்கிறார், யோசேப்பை பார்த்து நீ என்று சொல்றார். நேரடியாக அவர்களோடு கூட பேசுகிறார். ஆனால் இவர்களை பார்த்து மறைமுகமாக பேசுகிறார். மூன்றாவது நபராக இந்த யாக்கோபு பேசுகிறார். ஆனா தவறு என்று என்ன செய்கிறார்? சுட்டி காண்பிக்கிறார். பல நேரங்களிலே நமக்கு யார் விருப்பமானவர்களோ, நாம யார நேசிக்கிறோமோ அவர்களுடைய பாவத்தை என்ன செஞ்சிடும்? மூடிடுவோம். நமக்கு யாராவது பிடிக்கலன்னா, அவங்க சின்ன காரியமா இருந்தாலும் அதை பெரிய காரியமா என்ன செஞ்சிடும்? அதை எடுத்து எல்லார் இடத்திலும் சொல்லுகிறார். ஆனால் இந்த யாக்கோபு அந்த தவறை சுட்டி காண்பிக்க தவறவில்லை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. என்ன சொல்றாங்களா இவங்க? தீமையை நாம இப்ப அடிக்கடி இப்படி எல்லாம் சொல்லணும், அது தீமை தான். ஆனா அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் என்ன செஞ்சிருக்கோம், நன்மை இருக்கும், அதை பிடிச்சிடும், அந்த தீமையை விட்டுருவோம். ஆனா தீமையை நன்மையை தீமை என்றும் சொல்லி, அடுத்தது இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை சித்திப்போம். இவருங்க கசப்பை, ஆமா, அவங்களுக்கு பிரியமானவங்க செஞ்சா கசப்பானது கூட இப்படிதான் இருக்கு அவங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குதுங்க,
ஆனா அவங்களுக்கு பிடிக்காதவங்க ஒரு சமையல் செஞ்சாங்கன்னு வைங்க, நல்லா செஞ்சிருந்தா கூட பாராட்ட என்ன செய்யாது. அதான் சொல்றாரு இங்க, கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு என்ன செய்வான் இவன்? சாதிப்பான். ஆனா யாக்கோபு சாதிக்கல. சாதிக்கிறவர்களுக்கு என்னவா? ஐயோ. அவங்க சில காரணங்கள் எல்லாம் சொல்றாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த காரணத்தின் அடிப்படையில அதை சரிப்படுத்திடுவோம். அது அது நன்மை, அது சரியானது, நீதியானது என்று சொல்லுவோம். ஆனா யாக்கோபு அதை சொல்லல. அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உட்படாதே, அவருடைய கூட்டத்துல நீ என்ன செய்யாத, சேராதே, பிரிந்து வா. மற்ற பிள்ளைகளை சொல்றே, அவனுடைய ரகசிய ஆலோசனைக்கு உட்பட பிரிந்து வாருங்கள், சிமியோனும் லேவியும் விட்டு என்ன செய்யுங்க. ஏன் பிரிந்து வரணும் அப்படின்னா, ஏன் பிரிந்து வரணுங்க? ஏன் பிரிந்து வரணும்? அவனோடு கூட சேர்ந்தா அடுத்த தீய செயல்களுக்கு நீங்களே என்ன செஞ்சிருவீங்க? பங்காளிகளாக மாறி விடுவீர்கள். ஆகவேதான் என்ன செய்யறாரு, இங்க பிரிந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, இருக்கட்டும். அங்கே இன்னொரு காரியத்தை, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிச்சு பார்க்கலாம். வெளிப்படுத்தின விஷயம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18:4. வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அகப்படாமல் இருக்கும்படி அவளை விட்டு, இங்க ஏன் வெளியே வர சொல்றார்? அவருடைய ஆலோசனைக்கு உடன்படாதுன்னு சொல்றாருன்னா, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதிகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு என்ன செய். பாபிலோனை குறித்து சொல்கிறார். அவளை விட்டு வெளியே வா. அதான் சொல்றார். நீ அவளுடைய ஆலோசனைக்கு உடன்படாத, அவங்களை விட்டு என்ன செய்யுங்க, வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிறார். வெளியே வாருங்கள். இதே அநேக இடங்களில் இதை நம்ம படிக்கிறோம். 2 கொரிந்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14-18 வசனத்தை வரைக்கும் படிப்பீங்களா? 2 கொரிந்தியர் 6:14-18. அந்த அசுத்தமானதை தொடாமல் விசுவாசிகளுடன் இல்லமா, அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொல்லிவிட்டு கீழே அடுத்த வசனத்தை வாசிங்க. 15வது வசனம். சரி, 16 வாசிங்க. 16 போடுங்க. என்று இருக்கிறீர்களே. 17வது வசனத்துல வாசிக்கலாம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு என்ன செய்ய சொல்றாரு? பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும். அப்போ பிரிந்து வர சொல்லுகிறார். ஆகவே இந்த யாக்கோபு தன்னுடைய ஆத்மாவை பார்த்தல்ல, அங்க இருக்கிற மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவளுடைய ரகசிய ஆலோசனைக்கு என்ன செய்யாதே, உட்படாதே, அவரிடத்திலிருந்து பிரிந்து வரும்படி சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் சொன்னேன், அவர்கள் ஏக சகோதரர்கள், தீமையை செய்கின்ற சகோதரர்களாக காணப்படுகிறார்கள். இரண்டாவது குறிப்பு என்ன? தீமையிலிருந்து விலகுதல் அல்லது தீமையிலிருந்து வேறு பிரிந்து வரும்படி யாக்கோபு அழைக்கின்றார். மூன்றாவது காரியம் பாருங்க, 49:7வது வசனத்தை வாசிங்க. உக்கிரமான அவர்கள் கோபமும் சபிக்கப்பட கடவுள், சாபத்தை சொல்றார். உக்கிரமான அவர் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுள். இங்க நான் படிக்கும்போது எதை சபிக்கிறாரு? லேவியும் சிமியோனையும் சபிக்கல. எதை சபிக்கிறாரு? அவருடைய கோபமும் மூர்க்கத்தையும் சபிக்கின்றார். இது படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் பாவியை நேசிக்கிறாரு, பாவத்தை என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பாவியை நேசிக்கிறாருங்க. அதனால்தான் அவன் கடைசி, அவன் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் கடைசி வினாடி வரைக்கும் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கார். அவன் செய்கின்ற பாவ செயல்களை தேவன் வெறுக்கின்றார். ஆனா அவனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? நேசித்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் அவனுக்கு நன்மை செய்கிறார். அவனுக்கு தேவையான இந்த பூமியில அவன் அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டே இருக்கார்? கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவனுடைய செயலை கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவனுடைய செயலை அவர் அங்கீகரித்தார் என்று அல்ல,
அந்த செயலை அவர் வெறுக்கின்றார். இதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் புத்தகத்துல இருந்து எல்லா இடத்துலயும் நீங்க படிக்கும்போது ஆதாம் தவறு செய்தான். அவனுடைய தவறுனால ஆதாமையும் ஏவாளையும் சபிக்கல, சர்பத்தை என்ன செய்யறாரு? ஏன்னா சர்பம் தான் வஞ்சித்தது. ஆகவே சர்பத்தை ஆண்டவர் சபிக்கிறார். காயின் செய்த போது உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அவர்களை சபிக்க விரும்பவில்லை ஆண்டவர். ஆனால் அவருடைய செயல் நிமித்தம் ஆண்டவர் மற்றதான் பூமியை சபிக்கிறார், சர்பத்தை சபிக்கிறார். இங்க கூட யாக்கோபுக்கு அவர்கள் மேல அன்பு இல்லாம இல்ல, அந்த அன்பு இருந்ததுனால அந்த உணர்ச்சிகளை சபிக்கின்றார். உணர்ச்சிகளை இந்த காலவெளியில நாம புரிந்து கொள்ள, அதுதான் ஆண்டவருடைய இருதயம். நாம சபிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல, ஆனால் நம்முடைய செயல்கள் அதுதான் ரொம்ப மிக முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. ஏன் அதை செய்யறாருன்னா 6வது வசனத்தின் அடுத்த பகுதி வாசிங்க. ஆமா, ஏன் அந்த கோபத்தையும் மூர்க்கத்தையும் சபிக்கிறார்? இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். ஏன் அந்த கோபத்தையும் மூர்க்கத்தையும் சபிக்கிறார்னா 6வது வசனத்தின் பிற்பகுதி அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை என்ன செய்தார்கள்? கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை என்ன செய்தாங்களாம்? புருஷனை ஒரு புருஷனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு புருஷன் இல்ல, அந்த ஒரு ஊர்ல இருக்கிற எல்லா புருஷர்களையும், ஒரு புருஷன் என்று அங்க சொல்லப்பட்டது. அங்க இந்த ஊரில் இருக்கின்ற எல்லா ஆண்களையும் என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க கொன்று போட்டார். பெண்களையும் மாத்திரம் அவங்க உயிரோடு வைத்தாங்க என்று சொல்லப்பட்டது. ஆண்கள் எல்லாம், ஒரு புருஷன்னா எல்லா ஆண்களையும் அவர்கள் என்ன செய்தாங்க? கொண்டு விட்டு. ஒருவன் செய்த தவறு, சீகம் என்ற ஒரு மனிதன் செய்த தவறினாலே, இன்னும் சொல்லணும்னா அந்த தவறுக்கு யாரும் உள்ள தீனாலும் அதற்கு காரியமாக இருக்கிறார். ஆனால் இவர்கள் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா புருஷர்களையும் கொன்று விட்டார். அதனாலதான் அந்த கோபம் என்ற உணர்ச்சி ரகசிய ஆலோசனை செய்து, சதி திட்டம் செய்து, எந்த ஆயுதங்களை பயன்படுத்த என்பதை திட்டமிட்டு, என்றைக்கு அதை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை அறிந்து செய்கிறார். கோபம், அந்த கோபத்தை யாக்கோபு சபிக்கிறார். கோபத்தை தங்களுடைய கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள் என்று சொல்லப்படுது. அரண்களை என்ன செய்தாங்களா? நிர்மூலமாக்கினார்கள் என்று சொல்லுகிறார். அரண்களை நிர்மூலமாக்கினார். இந்த தமிழ்ல வேதாகமத்துல அரண்களை நிர்மூலமாக்கினார்கள் என்று வருகிறது. ஆனால் மற்ற மொழிபெயர்ப்புகளை நான் படித்த போது, அதை நான் படிக்கிறேன் கவனிங்க. தமிழ்ல கூட வேற ஒரு மொழிபெயர்ப்புல அந்த காரியத்தை நான் படித்தேன். ஆங்கிலத்தில் அநேக மொழிபெயர்ப்புல அது காணப்படுகிறது. 6வது வசனத்தை படிக்கிறேன். மனமே அவர்களது மன்றத்திற்குள் நுழையாதிரு, மாண்பே அவர்களது அவையினுள் அமராதிரு, ஏனெனில் கோப வெறி கொண்டு அவர்கள் மனிதர்களை கொன்று குவித்தார்கள். வீம்புக்கென்று அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள். நாம என்ன படிக்கிறோம்? அவங்க தட்டுமுட்டு சாமானம், அவங்க இருக்கிற எல்லா கால்நடைகள், மிருக ஜீவன்கள் கொள்ளையடித்து வந்தார்கள் என்று மாத்திரம் படிக்கிறோம் நம்ம வேதாகமத்துல. ஆனால் சில மொழிபெயர்ப்புகளை அரண்களை நிர்மூலமாக்கினார்கள் என்றால, அவர்கள் மனிதர்களை கொன்று குவித்தது மாத்திரம் அல்ல, எருதுகளை முடமாக்கினார்களாம். ஒரு நியூ அமெரிக்கன் டிரான்ஸ்லேஷன்ல அவள் எருதுகளை எடுத்துட்டீங்க, எருதுகளை என்ன செய்தாங்களாம்? முடமாக்கினார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனிதன் செய்த தவறுக்கு மிருகங்கள்லாம் என்ன பாவம் செஞ்சுச்சு இல்ல? அதை கொள்ளையடிச்சிட்டு கூட வந்திருக்கலாம். ஆனால் அந்த கோபம் அவர்களால் என்ன செய்யல, கோபத்தை அடக்க முடியாததுனால எருதுகளை, மிருக ஜீவன்களை எல்லாம் என்ன செய்ய, காலை உடைச்சா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது என்னங்க செய்யும்? கால் இருந்தாதான் அது என்ன செய்யும்? அது புல் மேய போகும். இங்க இந்த அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள் என்று சொல்லப்படும். இந்த வதைத்தார்கள் என்ற அர்த்தத்துக்கு நம்ம நான் மற்ற மொழிபெயர்ப்புகளை படித்து பார்த்த போது, அவங்க எருதுகளுடைய கால்களை முடமாக்கினார்கள். போட முடிஞ்சா போடுங்க. அப்போ முடமாக்கினார்கள். அதை யோசிச்சு பார்க்க, அந்த முடமாக்கப்பட்ட அந்த மிருகங்களுக்கு என்ன, நம்மளுக்கு கை கால் உடைஞ்சா கூட என்ன செய்யலாம்?
எங்கேயாவது போய் சர்ஜரி பண்ணி கட்டெல்லாம் போட்டு என்ன செஞ்சிடலாம், அதை சரிப்படுத்தி நம்ம நடக்கிறோம், வேலை செய்யறோம். இந்த மாடுகள் என்ன செய்யும் கொஞ்சம் யோசிச்சு. அந்த மாடுகள் எவ்வளவு காலம் அது உயிரோடு கூட இருக்கிறதோ அவ்வளவு காலம் அந்த மாடுகள், அந்த கால்நடைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கும், ரொம்ப வேதனைப்படுறது. இந்த கோபத்தினுடைய அந்த அந்த அகங்காரத்துல செய்கிற காரியம். கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஒரு பெண் என்ன செஞ்சிருக்கா, தன் புருஷன் செய்த தவறுனால ரொம்ப வேதனைப்பட்டு அவனை கொன்னு அவன் சரீரத்தை மிக்சியில போட்டு அரைச்சாங்களாம். என்ன செஞ்சிருக்காங்க சொல்றப்பவே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதான் அந்த இந்த உக்கிர கோபம். அந்த கோபம் என்ன செய்யல, அடங்கல. கோபம் அடங்கல. சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு மனுஷன் என்ன செஞ்சிருக்கான், துரோகத்தின் சம்பளம் மரணம்னு பொண்டாட்டி என்ன செஞ்சிருக்கான், போட்டுட்டு வெட்டி அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கானா போலீஸ் வருவதற்காக. அந்த உக்கிரத்தினால என்ன செய்யறாங்க, இந்த 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 மிருக ஜீவன்களை கூட என்ன செஞ்சிட்டான், அவர்கள் முடமாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டு வதைத்தார்களாம். அந்த மிருகம் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் அது என்ன ஆயிருக்கும், அதுக்கு சாப்பிட முடியாது, அது அங்கெங்கே நடக்க முடியாது, கொன்றாது போட்டிருக்கலாம், அதுக்கு உயிர் போயிருந்தா பரவாயில்ல. வதைத்தார்கள், முடமாக்கினார்களாம். கேட்கிறாருமே ஆனுலே. அதான் இங்க நம்ம படிக்கும் போது அவர்கள் அதான் அதனாலதான் இந்த யாக்கோபு அவர்களுடைய கோபத்தையும் மூர்க்கத்தையும் என்ன செய்கிறார், சபிக்கின்றவராக இருக்கிறார். அவர்கள் கோபத்தையும் மூர்க்கத்தையும் சபிக்கின்றவராக இருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 பவுல் சொல்றார் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றது சொல்றார். வாசிக்கலாம். வந்து 6வது வசனம். சரி, இதை வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் கோபம், உங்கள் எரிச்சல் தனியே. அடுத்த வார்த்தை, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அந்த இடத்துல கோபமும் எரிச்சலும் தனியில அப்படின்னா நாம பிசாசுக்கு என்ன செய்யறோம், இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக. ஆகவேதான் இங்கே சொல்லுகிறார், அவர்கள் கோபம் என்ன செய்ய, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று சொல்லப்படும். ஆகவே இங்கே சொல்கிறார், அவருடைய கோபத்துக்கு உடன்படாதே, அவருடைய கூட்டத்தை செல்லாதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை என்ன செய்தார்களாம், நிர்மூலம் பண்ணினார். அரண்களை நிர்மூலம். அவ எவ்வளவு மனிதர்களை மாத்திரல்ல, மிருகங்களையும் வதை செய்கிறவர்களாக காணும். ஆகவேதான் அவர்களுடைய கோபத்தை சபிக்கின்றார். இந்த காலையில் நம்முடைய கோபம் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சுப்பார். காயின் நஷ்டப்பட்டதுக்கு காரணமே எரிச்சல். இந்த எரிச்சல்ல அவன் தன் சகோதரனாகிய ஆபேலை என்ன செய்தான், கொலை செய்தான். இந்த காலையில் நம்ம எழுத்தின்படி ஒருவேளை சகோதரர்களை கொலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் வார்த்தைகளினாலே நாம் என்ன செய்யறோம், செயல்களினாலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து கவனிக்கும்படி கேட்க. 4வது குறிப்பாக அவர்களுக்கு சொன்ன ஒரு நியாய தீர்ப்பு என்ன சொல்லலாம், அவளை சிதற பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர்களை என்ன செய்யறாரு, ஐ வில் ஸ்கேட்டர் them, அவளை சிதற பண்ணுவேன் என்று சொல்ல. 49:7 வாசிங்க. யாக்கோபிலே அவர்கள் பிரியமும் இஸ்ரவேலிலே அவர்கள்
சிதற பண்ணுவேன். இங்க பாருங்க, அந்த நியாய தீர்ப்பை அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ததுனால அவங்க ஏக சகோதரர்களாக இருக்காங்க, ஒரே மனமுடையவர்களாக அவங்க இருக்காங்க. ஆனா யாக்கோபு சொல்லுகிறார், அவர்கள் என்ன செய்யணுமா, பிரியணும், அவர்கள் சிதறவும் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அவர்கள் பிரியணும், அவர்கள் சிதற பண்ணுவேன், சிதற பண்ணுவேன். இதை நான் படித்து பார்த்தபோது அவங்க செய்த செயலுக்கான தண்டனையை அவர்கள் மாத்திரம் அல்ல, இது எங்க நிறைவேறுகிறது என்றால் 450 வருடங்கள் கழித்து யோசுவாவின் நாட்களிலே அவர்கள் தேசத்திற்குள், கானான் தேசத்திற்குள் கடந்து செல்கிறார்கள். அங்கே இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறார். லேவியை சிதற பண்ணுகிறார். இந்த சிமியோனுக்கு என்று தனி சுதந்திரம் இல்லை, யூதா கோத்திரத்துக்குள்ளாக அவர்களுக்கு என்ன செய்றார், சுதந்திரத்தை கொடுக்கின்றவராக இருக்கிறார். அவளை சிதற பண்ணுவேன் என்று அவர்கள் பிரியணும். அடுத்தது, ஆமா, அவங்க ஏன்னா 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இன்னும் பெரிய காரியங்களை செய்து விடுவார்கள். ஆகவே அவர்கள் பிரிய வேண்டும், அவர்கள் சிதற வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய சந்ததிகள் இந்த விளைவுகளை அனுபவிக்கிறார்கள். அவருடைய சந்ததிகள் கேட்கிற அருமையானவர்களே, வாழ்க்கையில நாம் செய்கிற தவறுகளுக்காக அடுத்த தலைமுறையினர் அந்த தவறுகளுக்கான தண்டனைகளை, விளைவுகளை அனுபவிக்கிறவர்களாக காணப்படுகிறார். அது ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். அன்புள்ள தேவன் தான், அதே சமயத்துல அவர் நீதியை நிலைநாட்ட வேண்டியவர்களாகவும் இருக்கிறாரு. அதே சமயத்துல அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். ஒரு சில தவறுகளுக்கு இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுக்கின்றார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், அவைகளை சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவளாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 3ஆம் 4ஆம் அவளை சிதற பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமா, அவருடைய சந்ததிகள் சிதறப்பட்டு போட்டாங்க. அவளுக்கென்ற ஒரு கோத்திரத்தை கொடுக்கவில்லை, அவர்கள் பிரிந்து போனார்கள். இல்ல, இந்த யூதாவை குறித்தும் லேவியை குறித்தும் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறதை நாம படிக்க முடியும். இந்த நியாய தீர்ப்பு எதற்கு ஒப்பாக இருக்கு தெரியுமா? எதற்கு ஒப்பாக இருக்குன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இதே காரியத்தை அங்கே செய்யறாங்க. அதை எடுத்துக்கொள்ளுங்க, அப்பதான் அது புரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல ஆறாவது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷை இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். ஒரே காரியம் என்ன செய்யறாங்க? தேவனுக்கு எதிராக ஒரு கோபுரத்தை கட்டுகிறார். எதுக்காகன்னா, ஆண்டவர் சொல்ல, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா, பூமி எங்கும் ஒரே பாஷை இருந்ததாம், ஒரே விதமான பேச்சும் இருந்தது என்று சொல்லிட்டு சொல்றாங்க. நாம் பூமி எங்கும், 4வது வசனம், பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார். இதே காரியம்தான், நாம சிதறி போக கூடாது. ஏக சகோதரர்கள், ஒரே மனமுடையவர்களாக நாம் இங்கேயே என்ன செய்யணும். ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன? பூமி முழுவதையும் நிரப்பணும். தேவ திட்டத்துக்கு எதிராக. அது மாத்திரம் இல்ல, தங்களுக்கு பேர் உண்டாக செய். ஆண்டவர் என்ன செய்தாரு? 7வது வசனத்துல படிக்கிறார், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை ஆக்குவோம் என்றார். பாருங்க, கீழே 9வது வசனத்துல பாருங்க, கடைசி, கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். இங்கே நம்ம படிக்கிற ஒரு மிக முக்கியமான காரியம், கவனிக்க வேண்டியது. ஒரே மனதும் ஒரே யோசனையும் உடையவர்களாக தீமையை செஞ்சாங்க, கடைசியில இவங்களை சிதறி போக பண்ணினார். இங்கே பாபேல் கோபுரத்தில் அதே தான் நடக்குது. ஒரே மனதும் ஒரே யோசனை ஒரே பாஷை
எல்லாம் செஞ்சு தேவனுக்கு எதிரான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? சிதறி போக பண்ணினார் என்று சிதறி போக பண்ணினார். ஆகவேதான் சொல்ற, யாக்கோபில் அவர்கள் பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை நான் என்ன செய்வேன்? சிதறி போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுதுங்க. நான் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்படியே நடைபெறும். ஒரு வசனத்தை கூட வாசிச்சுட்டு நம்ம வருவோம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46:10. அந்தத்தில் உள்ளவைகள்னா முடிவில் இருக்கின்ற காரியங்கள். முடிவில் இருக்கின்ற காரியங்களை கர்த்தர் எப்படி பேசுறாராம்? ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் பாருங்க, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல், கடைசியில நடக்கிற காரியங்களை நான் எப்பவே சொல்வேன். அதனால்தான் 49 கடைசி நாட்களில் நடைபெறுகிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த வசனத்தை நான் படித்த போது இது யாக்கோபு சொன்ன வார்த்தை அல்ல. இது யார் சொல்ற வார்த்தை? தேவனே சொன்ன வார்த்தை. என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். என் ஆலோசனை சொன்னா அந்த வார்த்தை அப்படியே என்ன செய்யும்? நிறைவேறு. கடைசி நாட்களில் நடைபெறுகிற காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லுவார். ஆகவே இவர்கள் பிரியணும், இவர்களை சிதறி போக பண்ணுவேன். ஆகவே எப்போதும் நம்ம கவனமா இருக்கணும். தீமை செய்கின்ற காரியங்கள், அது ஒருவேளை அவங்க நமக்கு தீமை செஞ்சிருக்கலாம், நம்ம ஏமாற்றி இருக்கலாம், நமக்கு துரோகம் இழைத்திருக்கலாம். ஆனால் அந்த துரோகம் இழைத்ததற்காக நாம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு அவங்களுக்கு எதிராக காரியங்களை செய்வோம் என்றால், அது யாரானாலும் சரி, அந்த ஆலோசனை செய்கின்ற 2 பேரோ 20 பேரோ அவளை கர்த்தர் என்ன செய்யறார்? சிதறி போக பண்ணுகிறார். ரொம்ப பயங்கரமான காரியம். அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு எல்லாம் ஆதியாகமம் 11லயும் அதுதான் இருக்குது, 49லயும் அதுதான் இருக்கு, இன்னைக்கும் அதுதான் இருக்கு. நான் சொல்றது, இதுக்கு இடைப்பட்ட காலங்கள் ஏறக்குறைய ஒரு 500-600 வருடங்கள் இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, ஆண்டவருடைய சட்டங்கள் மாற்றப்படாதவைகள். அதான் நான் சொல்ல வரேன். ஆண்டவருடைய சட்டங்கள் என்ன செய்யல? மாற்ற அன்றைக்கு இருக்கிற அதே சட்டம் தான் இன்னைக்கும். எந்த ஒரு மனிதனுக்கு எதிராகவும் எந்த ஒரு காரியத்துக்கு எதிராக ரகசிய ஆலோசனை பண்ணிடாதீங்க. அதுக்காக நீங்க வேணா இப்ப வீட்டுல போய் இதை தியானித்து பாருங்க. யாரெல்லாம் அந்த 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 கான்ஸ்பிரசின்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம், ரகசியமாக ஆலோசனை செய்து சதி திட்டங்களை செய்தார்களோ அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது போல இருக்கும். கடைசியில பார்த்தா அவங்க எல்லாம் ஒவ்வொரு பக்கம் என்ன செய்வாங்க? எல்லாம் அவங்க எல்லாம் ஒரு வழியா வருவாங்களாம், நம்ம 7 வழியா சிதறடிக்கப்படுவாங்க. தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக ஒரே வழியாக வருகிறது போலதான் இருக்கும். ஆனால் தேவன் அவர்களை சிதறடிக்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவருடைய மாற்றப்படாத நியாய தீர்ப்புகளா இருக்குது. என்னதுங்க? மாறவே மாறாது. வேதத்துல இப்படிப்பட்ட அநேக காரியங்களை உள்ளடக்கி இருக்குது. நல்லா பேசணும்னு தான் வந்தேன், ஆனா தொண்டை பயங்கர பிரச்சனையா இருக்கு. சரி, இது எப்படி நிறைவேறுகிறது என்று சில காரியங்களை உங்களோடு கூட நான் சொல்லும்படி விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல இவங்க பெரிய ஜனக்கூட்டமா மாறுறாங்க. எடுத்துட்டீங்களா? என்னாகம் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல இவர்களுடைய இந்த கோத்திரத்தினுடைய ஜனத்தொகையை குறித்து சொல்றாங்க. வாசிக்கணுமா? 8வது வசனம் பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல சிமியோனை குறித்து நம்ம படிக்கிறோம். எத்தனாவது வசனமா? 22வது வாசிங்க. தலை தலையாக எண்ணப்பட்ட போது என்ன கரெக்டா படிங்க. 59,300 பேர் என்னன்னாங்களாம். அப்போ அந்த வனாந்திரத்திலே எகிப்துல இருந்து அவர்கள் புறப்படும் போது அந்த கோத்திரத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க? 59,300 பேர். 26ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 22,200 பேர் தான் இருக்காங்க. நீங்க வீட்டுல கூட போய் படித்துக் கொள்ளுங்க இந்த வசனத்தை. 26ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 22,200 பேர் தான் இருக்காங்க. ஏறக்குறைய 37,100 பேர் என்ன செய்யறாங்க? குறைந்து போக பண்ணுகிறாங்க. அந்த சந்ததியே உடனடியாக அந்த நியாய தீர்ப்பு நிறைவேறல. ஒரு பெரிய கோத்திரமாக இருக்குது.
இந்த சிமியோனுடைய கோத்திரம் கடைசியில பாத்தீங்கன்னா அது அப்படியே குறைந்து குறைந்து 40 வருடத்துல எத்தனை ஆயிடுச்சு? 37,100 பேர் கம்மி ஆயிட்டாங்க. சரி, என்னத்தினால இந்த காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று படித்தால், என்னாகும் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 6 - 18வது வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த மோவாபின் குமாரத்திகளோடு கூட வேசித்தனம் பண்ணுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஏறக்குறைய 26,000 27,000 பேர் அதுல சாகுறாங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அதுல அந்த கஸ்பியனோடு கூட அந்த விபச்சாரம் செய்ததுல பாத்தீங்கன்னா, அந்த சிமியோன் கோத்திரத்தில் இருக்கிற ஒரு பிரபுவனுடைய மகன் தான் அந்த காரியத்தை செய்யறான். வாசிக்கலாமா அந்த இடத்த? எடுத்துங்க. எத்தனாவது வசனம் வாசிக்கிறீங்க? 15 வாசிங்க. இல்ல 14. மீதியானிய ஸ்திரீயோடு குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி. அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு, பாருங்க, இந்த கோத்திரத்தை 37,100 பேர் கம்மியாகிறாங்க. பெரிய கோத்திரம். வசனம் எப்படி நிறைவேறுது பாருங்க. அந்த சிமியோன் கோத்திரத்தில் இருக்கிற ஒருவன் எழும்புகிறான். தேவ திட்டத்துக்கு எதிராக மோவாபிய பெண்களை திருமணம் செய்கிறான். அவளோடு கூட விபச்சார வேசித்தனம் செய்கிறான். அந்த சந்ததி 37,100 பேர் என்ன செய்யறாங்க? கம்மியாகிறாங்க. ரூபனை குறித்து பார்த்தோம் போன வாரம். 2,000 சொச்சம் பேர் அங்க கம்மியாகிறாங்க. ஆனா சிமியோன்ல இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்கள், 37,000 பேர் அவர்கள் குறைந்து போகிறார்கள். ஆரம்பத்துல வேணா தவறு செய்த போது, ஆரம்பத்துல வேணா அவங்க பழுகி பெருகினது போல தெரியும். ஒரு காரியம், துர்க்கிரியைக்கேற்ற தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினால் அநேகருடைய இறுதியை என்ன செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு இது புரியறது இல்ல. அதனாலதான் இந்த சரித்திரத்தை எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த சரித்திரத்தை அதுக்காக தான் இதெல்லாம் என்னாகும் புத்தகத்தை யாரும் படிக்கிறது இல்ல. இது என்னங்க, ரூபன் கோத்திரத்துல இவ்வளவு பேரு, சிமியோன் கோத்திரத்தில் இவ்வளவு பேருன்னு எழுதி வைத்திருக்கிறார். நாம அதெல்லாம் என்ன செய்வோம்? உங்களை சொல்லல, என்ன சொல்றேன், நான் ஆரம்ப காலத்துல படிக்கும் போது அது எல்லாத்தையும் என்ன செய்யறது, அப்படியே ஸ்பீடா படிச்சுட்டு போயிருது. எத்தனை பேர் இருந்தா எனக்கு என்னங்க, அதுல எல்லாம் விஷயம் இல்லை அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா இப்போ படிக்கும் போது ஒவ்வொன்றையும் நிறுத்தி படிக்க வேண்டியதா இருக்கு. 59,000 பேர் இருந்தாங்க, இப்ப வெறும் 22,200 பேர் இருக்காங்க. அந்த கோத்திரம் அப்படியே கம்மியாயிட்டே வருது. இந்த காலவேல கர்த்தரோடு கூட பேசுற சிமியோன் கோத்திரத்தார் கோபம் மாத்திரம் இல்ல, அவங்க தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க. மோவாபிய பெண்களோடு கூட விபச்சார வேசித்தனம் செஞ்சாங்க. மற்ற கோத்திரம் அழிஞ்சது இல்ல, அதுக்கு தலைவனாக இருந்ததே யார்தான்? இந்த சிமியோன் கோத்திரத்திலே இருக்கின்ற ஒரு மனிதன். மேலோட்டமாக பார்க்கும்போது ஆண்டவருடைய கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் அது ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற அநேகருக்கு அது கடினமானதாக காணப்படுகிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யாதன்னு சொல்வார்னா அதுல பின்னாடி பெரிய தீமை இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் அது அறியாதவர்களாக இருக்கிற உங்களை பார்த்து நான் வெகு தாழ்மையோடு கூட நான் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்றால், சில காரியத்தை செய்ய என்று சொல்லுகிறார் என்றால், நீங்க செய்யாமல் இருப்பதும் செய்ய வேண்டாம் என்பதை செய்ய என்று செய்கிறவர்களும் அதனுடைய பின் நாட்களில் அதனுடைய விளைவு மிக பயங்கரமாக இருக்கும். சரி, இருக்கட்டும். சரி, இவங்களை குறைந்து போக மாத்திரம் பண்ணல, இவர்களுக்கு சுதந்திர வீதத்தை கொடுக்கும் போது யோசுவாவின் புத்தகத்துல இவர்களுக்கு எங்க கொடுக்குறாருன்னா 19ஆம் அதிகாரம் 1 - 19 வசனம். எனக்கு தொண்டை கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறதுனால ரொம்ப பெயினா இருக்கு, பேச முடியல. அதனால அந்த வசனத்தை மாத்திரம், அந்த பகுதியை மாத்திரம் சொல்றேன். இவர்களுக்கு யோசுவாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1 - 19 வசனத்தை படிச்சீங்கன்னா, இவர்களுக்கு யூதா கோத்திரத்திற்கு உள்ளாக சில பட்டணங்கள்ல இந்த சிமியோன் கோத்திரத்துக்கு என்ன செய்யறாங்க? சுதந்திர வீதம் கொடுக்குறாங்க. சிமியோன் கோத்திரம் தனியாக ஒரு சுதந்திர வீதத்தை இவர்களுக்கு என்ன செய்யவே இல்லை, கொடுக்கவே இல்லை. அந்த இடத்திலே அவர்களுக்கு சுதந்திர வீதம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த தேசமும் ஜனங்களும் எப்படி இருக்காங்க? கொஞ்சம் பேரா இருக்காங்க. ஆகவே யோசுவா இவங்களுக்கு தனி கோத்திரமா கொடுக்க வேண்டாம். யார் கோத்திரத்துக்குள்ள சில பட்டணங்கள் இருந்தா போதும், யூதா கோத்திரத்துல சில சரி, இதாவது பரவாயில்லன்னு பார்த்தா
சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டுல போய் படித்துக் கொள்ளுங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்து, தாவீதின் நாட்கள்ல இவர்கள் குடியிருந்த பட்டணத்தையும் இழக்கின்றார்கள். 1 நாளாகமம் 4:31, அந்த 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தை நல்லா படிங்க. அங்க அவர்கள் குடியிருந்த பட்டணங்களையும் அவர்கள் இழக்கின்றார்கள். அப்புறம் அந்த 1 நாளாகமும் 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 9 மற்றும் 34ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே நீங்கள் படிப்பீர்கள் என்றால், இந்த யூதா கோத்திரத்தில் இருந்த இவர்கள் வடராஜ்யமான 10 கோத்திரங்களுக்குள் கடந்து சென்று விடுகிறார்கள். சொல்றது இதை படிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யூதா கோத்திரத்துக்குள் யோசுவா சுதந்திரத்தை கொடுக்கிறாரு. தாவீதின் நாட்கள் அந்த பட்டணங்களையும் சில பட்டணங்களை அவர்கள் இழக்கிறார்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலும் 34வது அதிகாரத்தையும் படித்து பார்க்கும்போது, இந்த சிமியோன் கோத்திரத்தார் வட பகுதியில் இருக்கிற 10 கோத்திரங்களுக்குள் சிதறடிக்கப்படுகிறார்கள். பெரிய தீமை என்னன்னா, யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது சிமியோனை குறித்து சொல்லுகிறார். ஆனால் மோசே ஆசீர்வதிக்கும் போது இந்த சிமியோன் என்ற கோத்திரத்தையே அவர் மென்ஷன் பண்ணல. மற்ற எல்லா கோத்திரங்களுக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார், சிறப்பான காரியங்களை சொல்றார் மோசே. நீங்க என்ன உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால், 33வது அதிகாரத்துல வாசிங்களாமா, எடுத்து பாருங்களேன். அத கொஞ்சம் பாருங்க. ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. அடுத்தது யார சொல்லணும்? சிமியோனை சொல்லணும். லேவிய சொல்றாரு, சிமியோனை சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக யார்கிட்ட போறாரு? யூதாவுக்கு போறாரு. 8வது வசனத்துல யார் வர்றா? லேவி வர்றா. இந்த சிமியோன் என்ற கோத்திரத்தையே யார் மென்ஷன் பண்ணல? இந்த மோசே மென்ஷன் பண்ணல. ஒருவேளை அந்த மோவாபிய பெண்களோடு கூட செய்த அந்த தவறுகளினாலே மோசே இந்த சிமியோனை ஒரு பொருட்டாவே நினைக்கலன்னு நினைக்கிறேன். அந்த கோத்திரத்துல இருக்க அநேகர் செத்தாங்க அந்த பேசித்தனத்தினாலே. அதனால அந்த கோத்திரத்துக்கு யோசுவா பெரிய சுதந்திரத்தை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம்! ஒவ்வொரு கோத்திரத்தையும் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்த இந்த மோசே இந்த சிமியோன் கோத்திரத்தை சொல்லவே இல்லை. நான் அவளை சிதற பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கேட்கிறாருமே, அவளை நம்ம நினைக்கிறோம் இந்த தவறுக்கு நம்மோடு கூட போயிடும் நினைக்கிறோம். ஆனா இல்ல, சந்ததி சந்ததியாக அந்த தவறுகளுடைய விளைவுகளை அவள் அனுபவிக்கிறவளாக இருக்கிறார். சிதற பண்ணுவேன். யாக்கோபிலே அவர்களை பிரியவும், இஸ்ரவேலிலே அவர்களை எங்கெல்லாம் அந்த அந்த கூட்டு யோசனை செய்து மற்றவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். நீங்க வேணா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் நீங்க இதை புரிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் நமக்கும் அது எச்சரிப்பு. மற்றவருடைய வாழ்க்கையில யாராவது செஞ்சாங்கன்னா ரொம்ப ஒற்றுமையோடு கூட காரியங்களை செய்கிறதாக காணப்படும். ஆமா, அவங்களை பிரிக்கவே முடியாதுங்க. ஏக மனதுடையவர்களாக இருப்பாங்க, ஒரே மனது. எல்லாம் காரியம் கைகூடி வருகிறது போல இருக்கலாம். ஆனா தேவன் அவளை பிரிக்கிறாரு, சிதற பண்ணுகிறார், குறைய பண்ணுகிறார். கடைசியில அவளுக்கு எந்த ஆசீர்வாதமும் என்ன செய்யல, இல்லாமல் போகிறது. கேட்கிறார்கள், ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த சிமியோனை குறித்து நம்ம படிக்கிற காரியம் அவளை குறைந்து போகப்பட, கடைசியில அந்த சுதந்திரத்தை விட்டு, யூதா கோத்திரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை விட்டு அவளை தேவன் துரத்துகிறார். 10 கோத்திரத்துக்குள்ள சிதறடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசாவின் வம்சத்துல இருக்கிற இடத்துல போய் அவங்க குடியிருக்காங்க. இதெல்லாம் அந்த நான் சொன்ன குறிப்புல இருக்கு, எங்க வீட்டுல போய் படித்துக் கொள்ளுங்க. ஏசா சந்ததியாரோடு கூட யார் போய் மிங்கிள் ஆகுறா? இந்த ஏசாவின் வம்சம் ஏதோமியர்களோடு கூட இந்த சிமியோன் கடந்து சென்று விடுகிறான். இன்னைக்கு கேட்கிற அருமையானவர்களே, சுதந்திர வீதத்தை இழந்தவர்களாக அவர்கள் காணப்படுகிறார். எத்தனை குறிப்பு படிச்சோம்? நான் 4 சொல்லியிருக்கேன். அடுத்ததாக 5வது இந்த லேவியை குறித்து நம்ம படித்து முடிக்கலாம், வாசிக்கலாம். திரும்பி அந்த வசனத்தையே வாசிங்க. சிமியோனும் லேவியும் உடன்படாதே சேராதே கொண்டு
யாக்கோபிலே அவர்கள் பிரியவும். இப்ப 2 பேர் என்ன செய்யறாங்க? பிரியறாங்க. இஸ்ரவேலிலே அவர்களை சரி. இதே போலதான் லேவியனுடைய வாழ்க்கையில நடக்குது. லேவியனுடைய அவளை ஆண்டவர் சிதற பண்ணுகிறான். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இங்க, தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். சிமியோனும் அந்த சந்ததியும் மனம் திரும்பவே இல்லை. ஆனால் இந்த லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மனம் திரும்புகிறவர்களாக இருக்கிறாங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்துல சீனாய் மலையின் அடிவாரத்துல மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் வந்திருக்காங்க. இப்ப மோசே 20வது அதிகாரத்துல ஆண்டவர் சீனாய் மலையில இறங்கி இவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். 10 கட்டளைகளை கொடுக்கிறார். ஆண்டவர் மோசையை மலைக்கு வர சொல்றாரு. இப்ப மோசே மலைக்கு போறாரு. 40 நாள் மலையில என்ன செய்யறாரு? மோசே இருக்காரு. ஆனா கீழே இருக்கிற ஜனங்கள் ஒரு பொன் கன்று குட்டிகளை உருவாக்கி அவைகளை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 20ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் என்னது? என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க. விக்கிரக ஆராதனை செய்யாத எந்த ஒரு சொரூபத்தையும். ஆனா 32வது அதிகாரத்துக்குள்ள வரும்போது என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஒரு விக்கிரகத்தை படைத்து செய்து அதை ஆராதிக்க ஆரம்பித்து விடுகிறார். இப்போ மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வர்றார். ஆண்டவர் சொல்றார், நீ நடத்தி வந்த அந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், ஆகவே நான் அவளை அழிக்க போறேன்றார். இல்ல ஆண்டவரே, அந்த ஜனங்களை அழிக்காதுருங்க என்று சொல்லி பரிந்து பேசிட்டு கீழே வந்து பார்த்தா, இந்த பொன் கன்று குட்டிகளுக்கு பண்டிகைகளை உண்டாக்கி பலிகளை செலுத்தி அவள் எல்லாரும் புசித்து குடித்து எழுந்து விளையாட ஆரம்பித்தார். என்ன விளையாட்டு? விளையாட்டுன்னு அங்க போட்டிருக்கு. அவர்கள் விபச்சார வேசித்தனத்தை அங்கே செய்து கொண்டிருக்கார். எல்லா விக்கிரக ஆராதனைக்கும் முடிவுல பாத்தீங்கன்னா இந்த விபச்சார வேசித்தன ஆவி கிரியை செய்கிறதை வேதத்துல நம்ம படிக்க முடியும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். என்னாகும் புத்தகத்துல கூட இந்த பாகால் இந்த மோவாபியர்கள் தங்களுடைய விக்கிரக கோவிலுக்கு பலியிடும்படிதான் யார் அழைக்கிறாங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கிறாங்க. அங்கே அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். அதே போல இந்த இடத்துலயும் கூட அவள் இந்த விக்கிரக ஆராதனையை செய்கிறார்கள். அங்கே உட்கார்ந்து எழுந்து விளையாட ஆரம்பித்தார்கள். இதை பார்த்த உடனே இந்த மோசேக்கு ரொம்ப கோபம் வந்துருது. அந்த கொண்டு வந்த கற்பலைகள் எல்லாம் கீழே போட்டு என்ன செய்யறாரு? உடைக்கிறாரு. உடைச்சிட்டு கர்த்தர் பட்சத்தை நிற்பது யார் என்று கேட்கிறார். உடனே இந்த லேவி கோத்திரத்தார் எழும்பி, நாங்கள் கர்த்தர் பட்சத்துல என்ன செய்யறோம்? நிற்கிறோம் என்று சொல்லுகிறார். உடனே பட்டயத்தை எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் அந்த விக்கிரக ஆராதனை செய்தார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த லேவி கோத்திரத்தார் என்ன செய்யறாங்க? வெட்டி வீழ்த்துகிறார். இதை நம்ம பார்க்கும்போது இதே காரியத்தை தான் சீகேமில இந்த லேவியர்கள் செய்தார். சீகேமில என்ன செய்தாங்க? கொடுமையான கருவிகளை எடுத்துக்கொண்டு போய் சீகேம் ஊர்ல இருக்கிறவர்களுக்கு என்ன செய்தாங்க? நியாய தீர்ப்பை அல்லது பழி வாங்கினார்கள். அதே போல ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் என்ன செய்யறார்? இங்க செய்ய சொல்றார். அதே போல, ஆனா இது தங்களுக்காக செய்யவில்லை. பழி வாங்குதல் யாருடையது? கர்த்தருடையது. இன்றைக்கு நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில கூட அவரை குறித்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது எந்த ரியாக்ட் பண்ணல, எதையும் பேசினதாக அவர் அமைதியா இருந்தார். பிலாத்து அதை கண்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் ஆண்டவருக்கு எதிராக, பிதாவுக்கு எதிராக, தேவ திட்டங்களுக்கு எதிராக இந்த ஜனங்களும் சீஷர்களும் செய்யும் போது அவருக்கு என்ன வந்தது? கோபம் வந்தது. நன்றாய் புரிந்து கொள்ள. நாம நமக்காக பழி வாங்குகிறோமா? அதான் ரொம்ப மிக முக்கியம். இங்க இவர்கள் தேவனுக்காக, தேவன் பட்சத்தில் இருந்து, ஏனென்றால் இந்த விக்கிரக ஆராதனை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று பிரமாணத்தை கொடுத்திருக்க. அந்த பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக இந்த லேவியர்கள் எழும்பி போய் என்ன செய்யறாங்க? தேவனுக்காக. பாருங்க, ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காங்க. இத நான் சொல்றேன். தூக்கு தண்டனையை நிறைவேற்றுகிற அதிகாரிகள் என்ன செய்யறாங்க? இருக்காங்க. பல தேசங்களில் பல விதங்களிலே மரண தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். இப்போ மரண தண்டனை நிறைவேற்றுகிற அந்த அதிகாரி இருக்காருல்ல, அவர் கொலை செய்தார்னு சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுங்க. அவங்க கொலை செய்தாங்கன்னு என்ன செய்ய மாட்டாங்க. அவர் அந்த தண்டனையை அல்லது அந்த நீதிமன்ற தீர்ப்பை என்ன செய்கிறார்?
நிறைவேற்று. ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு. சீகேம் ஊர்ல பழி வாங்குகிறார்கள், ஆமா, கோபத்தினாலும் அகங்காரத்தினாலும் அவர்கள் செய்தார்கள். ஆனால் இந்த இடத்துல கோபத்தினாலும் அகங்காரத்தினாலும் அல்ல, அவர்கள் தேவனுக்காக அந்த நியாய தீர்ப்பை என்ன செய்யறாங்க, நிறைவேற்ற. அந்த நியாய தீர்ப்பை நிறைவேற்றும் போது கூட அது சாதாரண தீர்ப்பு அல்ல. ஏனென்றால் அதை உபாகமத்தின் புத்தகத்தை நம்ம படிக்கும் போது 33வது அதிகாரம், அது கடினமான ஒரு காரியம், இது எல்லாராலும் செய்ய முடியாது. உபாகம புத்தகம் 33 8 வாசிக்கலாமா? கொஞ்சம் வாசிச்சு உதவி செய்யுங்க, கொஞ்சம் சத்தமா தெளிவா படிங்க, வாசி. மற்றவங்க தயவு செய்து கவனிங்க, இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். உம்முடைய துன்னிம் ஊரியம் என்பவைகள் இருப்பதாக தன் தகப்பனுக்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி பாருங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த விக்கிரக ஆராதனை செய்தவர்களிலே இந்த லேவியர்களுடைய அந்த புருஷர்கள் இல்ல, அவங்க அப்பா சில நேரங்கள் என்ன செஞ்சிருக்காரு, விக்கிரகத்தை வழிபட்டு இருக்கிறார். அவருடைய தாய், அவருடைய அம்மா செஞ்சிருக்காங்க விக்கிரக ஆராதனை. அதான் சொல்ற, தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல். நம்மளா இருந்தா என்ன செய்வோம், பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா வெட்டிடுவோம். நம்முடைய எதிரிகளா இருந்தால் என்ன செஞ்சிருவோம், வெட்டிடுவோம். ஆனா இவங்க யாரையா வெட்டியிருக்காங்க, தகப்பனையும் தாய். அடுத்தது தன் சகோதரரை அங்கீகரியாமல், அடுத்தது அவருடைய பிள்ளைகளே ஆனாலும் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய், அது பிள்ளையானாலும் சரி, சகோதரனா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, நாங்கள் தேவனுக்கென்று தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகளா இருக்கிறோம் என்று சொல்லி. சீகேம்ல போய் வெட்டும் போது அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா அவன் சகோதரி என்ன செஞ்சிருக்கான், வேசியை போல நடத்தியிருக்கான். கோபம், பழி வாங்குதல். ஆனா இந்த காரியத்தை நிறைவேற்றும் போது அவங்க கோபத்தோடு அல்ல, பழிவாங்குதல் என்ற உணர்ச்சியோடு அல்ல. இது ரொம்ப வேதனையா தான் இருந்திருக்கும். என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பை பாருங்க, ஒரு தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிற ஒரு அதிகாரி தன்னுடைய பையன் அந்த தூக்கு தண்டனைக்கு வர்றான்னு வைங்க, இது இப்படி நடந்திருக்கான்னு தெரியல சரித்திரத்துல, அதை நிறைவேற்றணும்னா அந்த தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும். ஆகவே இந்த லேவி அதே செயல் மாதிரிதான் தெரியுது, அதே பட்டயத்தை எடுத்து இங்கே வெட்டுகிறான். ஆனால் யாரை வெட்டுறான்னா, தன்னுடைய தகப்பன், தன் தாய், தன் சகோதரன், தான் பெற்றெடுத்த பிள்ளை. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. இந்த கால இவ்வளவு பக்தி வைராக்கியமா மாறிட்டான். யாரு, லேவி. ஒரு காலத்துல கோபத்தினால் நிறைந்தவர்கள், உக்கிரகத்தினால் நிறைந்தவர்கள். ஆனா அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவனை அறிகிற அறிவுல வரும்போது நம்ம எப்பொழுது ஆண்டவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுக்காக வாழ ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அந்த சாபத்தை என்னவா மாத்துறாரு, ஆசீர்வாதமா மாத்த. இந்த காலையில அநேகரோடு கூட கர்த்தர் பேசுறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. ஆசீர்வாதத்தை அல்லது சாபத்தை ஆசீர்வாதமாகவும் மாற்ற முடியும், அதே போல ஆசீர்வாதத்தை சாபமாகவும் மாற்ற முடியும். ரொம்ப வேதனையா இருந்திருக்கும் இந்த டைம் அவங்க நிறைவேற்றும் போது, பட்டயத்தை எடுக்கும்போது. சொந்த பெற்றோரை, சொந்த சகோதரனை, பெற்றெடுத்த மகனை அவன் விக்கிரக ஆராதனை செய்திருந்தான் என்றார். தான் மோசே கேட்கிறான், என் பட்சத்தில் நிற்கிறது யார் என்று. ஏறக்குரிய 3000 பேரை இந்த லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்தாங்களாம், வெட்டினார்கள். 3000 பேர். அதுல லேவி கோத்திரத்தில் உள்ள இருக்கிற ஜனங்களும் இருந்தாங்க. 3000 லேவியர்கள், அவங்க 3000 ஜனங்களை, லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எழும்பி வந்து என்ன செய்யறாங்க, தேவனுக்காக தேவனுடைய நியாய தீர்ப்பை என்ன செய்தாங்க, நிறைவேற்றினார். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தன்னிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள்
இருப்பது. அது ஆசாரியர்கள் வைத்திருக்கிற காரியம். தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுக, ஆசாரியர்கள் வைத்திருக்கிற காரியம். நேரம் ஆகுது, நிறைய காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனாலும் ஆமா, இந்த கோத்திரத்துல இருந்து ஆசாரியர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அடுத்தது பாருங்க, அடுத்த வசனத்துல, அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து. அப்போ நியாயங்களையும் பிரமாணங்களையும் போதித்து என்ற வார்த்தையில நான் இப்படி பண்றேன், அது தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்கின்ற ஒரு காரியமா இருக்கு. தேவனுடைய வார்த்தையானது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனமா வாசிங்களேன். ஜீவனும் வல்லமையுடையதாயும் இருபுறமும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா? சீகேம்ல கொடுமையான பட்டயத்தையும் கருவிகளையும் பயன்படுத்தி கொன்றாங்க. அதே பட்டயத்தை எடுத்து தேவனுக்காக நியாய தீர்ப்பை நிறைவேற்றினாங்க. இப்ப அவங்க கையில இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான ஒரு பட்டயத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த இஸ்ரவேல் தேசத்துல 12 கோத்திரங்களிலும் அவர்களை குடியிருக்க சிதற பண்ணுவேன்னாரா? இவர்களுக்கு என்று தனி கோத்திரம் என்ன செய்யல, சுதந்திர வீதம் கிடைக்கல. அதற்கு பதிலாக 12 கோத்திரத்திலும் அவர்கள் தங்கி இருந்து இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயத்தை எல்லாருக்கும் என்ன செய்யணும், கொடுக்கும்படியான வேலையை கொடுத்துட்டார். ஒரு அல்லே சொல்லுவோமா? மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுதான். ஒரு மனிதன் மனம் திரும்பி, இந்த இளைய குமாரன் மனம் திரும்பி தகப்பனிடத்துக்கு வந்த போது அவனுடைய வசனத்தை மாத்துறாரு, அவனுக்கு செருப்பு கொடுக்கிறாரு, மோதிரத்தை கொடுக்கிறாரு, அவனுக்காக வெளியேறப்பெற்ற ஒரு காளையை அடிக்கிறாரு. அங்க ஒரு பெரிய கொண்டாட்டத்தையே என்ன செய்யறாரு ஆண்டவர். இப்ப பாருங்க, வேத புஸ்தகமாகிய கர்த்தருடைய வார்த்தையை இருபுறமும் கருப்புள்ள இந்த பட்டயத்தை அவனுக்கு கொடுத்து அந்த 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 தேசம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணும்படி கர்த்தர் யாரை வைக்கிறாரு? இந்த லேவியை வைக்கிறார். இந்த காலவெளியில தவறு எல்லாருடைய வாழ்க்கையும் வர்றதுதான். நான் தவறே செய்யல அப்படின்னு ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, ஆமா சொல்ல முடியாது. நான் பிறந்ததுல இருந்து யாரும் நான் தவறே செய்யல. ஆனா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். எரேமியாவின் புத்தகம் 8:4. நீ எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது. ஏங்க வழி தப்பி போயிட்டீங்க, நீங்க வழி தப்பி போன பிறகு என்ன செய்வீங்க? அப்புறம் இல்ல நம்ம வந்து வழி தப்புன்னா என்ன செய்வோம்? திரும்பி போவோம். அதான் சொல்ல, விழுந்தவர்கள், விழுந்துட்டீங்க கீழே, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? என்ன செய்வோம்? விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. அடுத்த வார்த்தை, ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம். இந்த காலவேளை நம்மை குறித்து பேசுகிறதாக இந்த வார்த்தைகள் காணப்படும். விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, நான் விழுந்துட்டேன் அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை. அது தவறு என்று உணரும் போது அதுல இருந்து மனம் திரும்புகிற ஒரு காரியம் வேணும். வழி தப்பி போகிறவர்கள் திரும்புகிறது இல்லையோ, ஆனால் எருசலேமியராகிய இவர்கள் திரும்பி வரவே மாட்டேன்றாங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார், ஒவ்வொரு வாய்ப்பையும் கொடுக்கிறார். இந்த சிமியோனுக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் சிமியோனியர்கள் என்ன செய்யவே இல்லை, தேவனை தேடவில்லை. மோசே அநேக பிரசங்கங்களை பண்ணியிருப்பாரா இல்லையா? பயங்கரமா பண்ணியிருப்பார். மரிக்கும் போது கூட உபாகமத்துல 3 பெரிய பிரசங்கங்களை பண்ணுகிறார். ஒவ்வொரு ஓய்வு நாளிலேயும் பிரசங்கங்கள் பண்ணப்பட்டிருக்கும். பண்டிகைகள் நாட்கள்ல பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கும். நியாயப்பிரமாணத்தை அவர் எழுதி வந்து அவர் புஸ்தக சுருள்ல எழுதி எல்லாருக்கும் கொடுத்திருப்பாரு எல்லாம். ஆனா ஒருவன் ரட்சிக்கப்படுறான், ஒருத்தன் என்ன செய்யறான்? அந்த வாய்ப்புகளை தவற விடுகிறான். அதான் வேதம் முழுவதிலும் நம்ம படிக்கிற காரியம். காயின் ஆபேல் 2 பேரும், அடுத்தது ஏசா, 2 பேருக்கு ஈக்குவல் வாய்ப்பு தான்.
தேவனை பற்றிய அறிவு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனா ஒரு சிலர் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அவங்க வாழ்க்கை சாபங்களாக இருந்தா கூட, தண்டனைகளாக இருந்தா கூட, அந்த தண்டனையே ஆசீர்வாதமா என்ன செஞ்சிட்டான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உங்களை சிதற பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. இப்போ சுதந்திர வீதத்தை கொடுக்கல, 12 கோத்திரத்துக்கும் இவங்களை சிதற பண்ணாரு. கையில எதை கொடுத்துட்டாரு? வேத புத்தகத்தை கொடுத்துட்டார். இதை நல்லா படிச்சு இந்த 12 கோத்திரங்களுக்கு என்ன செய்யணும்? உபதேசம் பண்ணுனார். அது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல பாருங்க, 33:10 வாசிங்களேன். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் போதித்து உமது சன்னிதானத்துல என்ன செய்யணும்? அவங்க தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்கது. இப்ப பலி செலுத்துங்க சொல்றாரு. வசனத்தை போதிக்கிற ஒரு வேலையை கொடுக்கிறாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? உன் சன்னிதா தூப வர்க்க ஜபம் பண்ணு. இந்த 11 கோத்திரத்துக்காக என்ன செய்யணும்? 12 கோத்திரத்துக்காக ஜபங்களை செலுத்தணும். சர்வாங்க அவளுக்காக ஆராதனை நடத்துகிற ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். வேற வேலை இல்லை. இதான் வசனத்தை நினைக்கணும், முடியல. வசனத்தை போதிக்கணும், ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும், ஜனங்கள் கொண்டு இருக்கிற பலிகளை எல்லாம் செலுத்தணும். 12 கோத்திரமும் யாருக்கு தசமபாகம் கொடுத்துட்டு இருக்கான்? லேவி. வேற எந்த வேலையும் செய்யல. எல்லா காணிக்கைகள், தசமபாகங்கள், உற்சாக காணிக்கைகள், பொருத்தனை எல்லாத்துலயும் யாருக்குதான் ஷேர் போகுது? அங்க கொஞ்சம் தான் செய்ய வேண்டியது, மீது அத்தனையும் யாருக்குரியது? ஆசாரியனுக்கும் லேவியர்களுக்கும். இந்த லேவியர்களுக்கு வேற என்ன வேலை அப்படின்னா, இந்த ஆசாரியர்களும் லேவி கோத்திரத்திலிருந்து தான் வர்றாங்க. சரி, நான் இதை யோசித்து பார்க்கிறேன், இந்த லேவியர்களுக்கு என்ன வேலை? ஆமா, அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த பரிசுத்த வாசஸ்தலத்தை பாதுகாக்கிற ஒரு பணி. என்ன வேலை கொடுக்கிறார் ஆண்டவர்? அங்க பாத்தீங்கன்னா ஒரு 6000 பேர் 7000 பேர் காவல் காக்கிற வேலை. என்ன வேலை? காவல் காக்கிற வேலை. இதை தாவீது அந்த பணிகளை ஒருங்கிணைக்கிறார் 1 நாளாகமத்தின் புத்தகத்துல. நீங்க அதை வீட்டுல போய் படிக்கலாம். அந்த ஆலயத்தை ஆசரிப்பு கூட பாதுகாக்கிற பணியை கொடுக்கிறார் லேவியர்களுக்கு. அடுத்தது அந்த ஆராதனை ஸ்தலத்தை சுத்திகரிக்கின்ற பணியை கொடுக்கின்றார். அடுத்தது அப்பம் சுடுகிற வேலை அவர்களுக்கு என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. ஆசாரியர்களை பாதுகாக்கிற பணியை அவர்களுக்கு கொடுக்குறாங்க. இது அல்லாமல் இசைக்கருவிகளை வாசிக்கிற ஒரு பணியை கொடுக்கிறாரு. பாடல்களை பாடுகின்ற பாடல் குழுக்களில் இருந்து குழுக்களாக அவர்கள் என்ன செய்யறாங்க? எல்லாமே ஆராதனைக்குரியதா மாறுது. ஒரு லிஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கோத்திரத்துக்கு வேலை என்னங்க? தேவனுடைய அந்த பரிசுத்த வாசஸ்தலத்தை பாதுகாக்கிற பணி, தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிற பணி, ஆசாரியர்களை பாதுகாக்கிறது, அங்கே செலுத்துகிற அந்த அந்த பலிபீடத்தில் இருக்கின்ற காரியங்களை சுத்திகரிக்கின்ற பணி, கிளீன் பண்ற வேலை, கர்த்தரை பாடுகிற வேலை, இசைக்கருவிகளை வாசிக்கிறது. அதுல ஆரோனுடைய குடும்பத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கடந்து சென்று தூப வர்க்கத்தை செலுத்துகிறது, பலிகளை செலுத்துகிறது. இப்படி முழுவதும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள். அதான் மோசே கேட்கிறாரு, கர்த்தர் பட்சத்துல நிற்கிறது யாரு? யாரும் முன்னே வரல. ஆனா இந்த லேவி கோதை நாங்க வரேன். ஆனா கஷ்டம்தான். தகப்பனையும் தாயையும் பாறேன், சகோதரனை பாறேன், மகனை பாறேன் என்று அன்னைக்கு வெட்டினாங்க. அதே தேவனுக்காக நியாய தீர்ப்பை நிறைவேற்றினாங்க. அப்ப இவங்க இந்த அந்த 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 லேவினாலே, இந்த லேயால் ஏன் அந்த பேரை வச்சா தெரியுமா லேவின்னு? இப்பொழுது என் புருஷன் என்னோடு கூட சேர்ந்திருப்பார் என்று. கடைசியில யாக்கோபு அந்த அம்மா கூட சேர்ந்தானான்றது தெரியல. ஆனா இந்த லேவி கோத்திரம் தேவனோடு கூட சேர்ந்துட்டாங்க. தேவன் பட்சத்தை நிற்க ஆரம்பிச்சாங்க. தேவன் பட்சத்துல கடைசியில பார்த்தா சிதறடிக்கப்பட்ட அந்த வார்த்தை மாறல. ஆனா ஏன்னா சிதறி இருந்தாதான் முழு இஸ்ரவேலுக்கு இவங்க என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க முடியும், அவளுக்கான காரியங்களை செய்யும். அந்த சாபத்தை தேவன் என்னவா மாத்திட்டாருங்க? ஆசீர்வாதமாக மாற்றி.
இன்னொரு வசனத்தை வாசி, 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். இப்போ கர்த்தரோடு இசைந்து போயிட்டான். தேவன் பட்சத்தை நிற்பது யார் என்று கேட்டார். நாங்க நிற்கிறோம்னு வந்தாங்க. கடைசியில தேவனோடு கூட இந்த கோத்திரத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் கர்த்தரோடு கூட இணைகிறாங்க, இசைந்திருக்கிறார்கள், அவரோடு கூட ஒரே ஆவியுடையவர்களாக மாறிட்டாங்க. கர்த்தர் பார்த்தாரு, அவர்களிடத்திலே இந்த பெரிய ஒரு பொறுப்பை என்ன செய்யறார் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். லேவி என்றாலே சேர்ந்திருப்பான் என்று, இசைந்திருப்பான், சேர்ந்திருப்பான். அந்த பேர் அவன் வாழ்க்கையில என்ன செஞ்சிருச்சு, அந்த கோத்திரத்துல நிறைவேறிடுச்சு. சாபத்தை ஆசீர்வாதமா மாற்ற முடியும், ஆசீர்வாதத்தையும் சாபமா மாற்ற முடியும். அது 2 நபர்களை உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த சிமியோன் லேவியும் ஒரே மனதுடையவர்களாக இருந்தார். ரொம்ப கோபக்காரனுங்க, ரொம்ப கோபக்காரன், கொடுமையான காரியங்களை செய்கிறவர்களாக. ஆகவே யாக்கோபு சொல்றாரு, நீங்க யாரும் அவங்களுடைய கூட்டத்துல சேராதீங்கப்பா, பிரிந்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் 4வது காரியத்தை சொன்னேன், அவருடைய கோபம் சபிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். கோபம் சபிக்கப்பட்டது. இந்த லேவி சிமியோன் கோத்திரத்தார் அந்த மனம் திரும்பவே இல்லை, தேவன் பக்கம் வரவே இல்லை. ஆகவே குறைந்து போனார்கள். ஆனால் அந்த சாபத்தை லேவி மாத்திரம் என்ன செஞ்சிட்டாரு, ஆசீர்வாதமாக மாற்ற. 5 குறிப்புகள் இந்த பகுதியில நம்ம படிக்கணும். ஆகவே இந்த காலை வேளை நம்மை கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் சரியான வழிக்கு திரும்புகிறது இல்லையோ, எருசலேம்ல இருக்கிற என் ஜனங்கள் என்னிடத்துல வரமாட்டேன்றாங்கன்னு சொல்றாரு. இந்த காலை வேளை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கின்றார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி யார் ஒருவன் கர்த்தர் பட்சம் நிற்க வருகிறானோ, அவனுடைய எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, எவ்வளவு தண்டனைக்குரிய காரியங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவரிடத்துல இரக்கம் இருக்குது, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு இருக்கு. ஆனா அதுக்காக நீதியை நிலைநாட்டாமல் இருக்க, நீதியே செய்வார். இந்த நீதியின் மத்தியிலே தேவனுடைய இரக்கத்தையும் நாம் பார்க்க. தாவீது தவறு செய்தான், 4 பிள்ளைகளை ஆண்டவர் அடித்தாரு. ஆனா அதுக்கப்புறம் சாலமோன் நல்ல ஒரு பிள்ளை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஜனங்களை எண்ணின அந்த தவறுலையும் தண்டனை வந்தது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுக அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலமாகவே கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆலயத்தை கட்டுவதற்கான இடத்தை தேர்ந்தெடுக்கவும் உதவி செய்யறாரு. ஆலயத்தை கட்டுகின்ற ஒரு பிள்ளையும் யாருக்கு கொடுத்தா, தாவீதுக்கு கற்றுக். ஆனா மனம் திரும்புகிற பாவி, மனம் திரும்பணும், நம்ம ஆண்டவரிடத்துல வரணும், ஆண்டவர் பட்சத்துல நிக்கணும். ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவார். அப்போ மகன்னு பார்க்க கூடாது, அம்மான்னு பார்க்க கூடாது, அப்பான்னு பார்க்க கூடாது, சகோதரன்னு பார்க்க கூடாது. கர்த்தருக்காக நிற்கிற ஒரு மனிதனாக நாம் மாறும்போது இந்த லேவிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த லேவி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த லேவி கோத்திரத்துல தான் மோசே எழும்புகிறார். அவ்வளவு பெரிய காரியம் இல்ல, தேவனை முகமுகமாய் தரிசித்த ஒரு மனிதனாக. சும்மா அந்த கோத்திரத்துல இந்த மோசே உருவாகி இருக்க முடியாது. ஆமா, மோசேனுடைய தாய் தகப்பன் அம்ராம், யோகபே, அவங்க பக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. அதனால்தான் விசுவாசத்தினாலே தன்னுடைய பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அந்த பிள்ளை என்ன செஞ்சாங்க, ஒழித்து வைத்து. அப்போ இந்த குடும்பத்துல, இந்த லேவி கோத்திரத்துல பக்தி உள்ளவர்களாக விசுவாசம் உள்ள ஒரு மக்கள் என்ன செய்யறாங்க, எழும்புறாங்க. சபிச்சுட்டாருங்க, பிரிந்து போக கடவுது அப்படின்னெல்லாம் சொல்லிட்டாருன்னு அவங்க தேவனை விட்டு பிரிந்து போகலைங்க, தேவனிடத்துல அவங்க வர்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய பிள்ளைகளே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம அடிச்சிட்டோம், எல்லாம் இது பண்ணோம், ஆனாலும் அந்த தண்டனையும் வாங்கி அடியும் வாங்கிட்டு நம்ம கிட்ட வந்தா என்ன ஆகும், அந்த பெற்றோர் கட்டி அணைத்து அந்த பிள்ளைக்கு உதவி செஞ்சிடும். அதை விட ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். இந்த கோத்திரத்துல வாழ்க்கையில பார்த்தா அநேக தவறுகள் இருக்கிறது. ஆனா அந்த குடும்பங்களிலே பக்தி உள்ள ஒரு குடும்பம், இந்த யோகபேத்தும் அம்ராம், கர்த்தர் அந்த குடும்பத்திலே ஒரு மோசையை கர்த்தர் எழும்புகிறார். அந்த குடும்பத்திலே ஆரோனையும் மிரியாமையும் கர்த்தர் என்ன செய்கிறார், எழுப்புகிறார். அந்த கோத்திரத்தையே கர்த்தர் தமக்கு பணிவிடை செய்யும்படியாக அவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த காலவில் இந்த வார்த்தைகளோடு கூட நான் நிறுத்த விரும்புகிறேன். ஒரே ஒரு காரியம், மனம் திரும்புகிறேன். தேவன் பட்சத்திலே நிற்க வேண்டும். இந்த லேவி தேவன் பட்சத்தில் நின்றான். சிமியோன் தேவனை விட்டு தூரமாகி கொண்டே இருந்தான். வாழ்க்கை
கடைசியில அவள் அழிந்தே போய்விட்டார். அழிந்தே. மோசே அவளை மென்ஷன் பண்ணவே இல்லை. அவளுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் மோசே கொடுத்து கடந்து செல்லவில்லை. அவருடைய எண்ணிக்கை குறைந்தது. அவளுக்கு யூதாவின் கோத்திரத்துக்குள் சுதந்திரத்தை கொடுத்தார்கள். கடைசியில அவர்கள் 10 கோத்திரங்களுக்குள் சிதறப்பட்டார்கள். கடைசியில ஏதோமியர்களோடு கூட அவர்கள் போய் கடந்து சென்று விட்டார்கள். அந்த எல்லையிலிருந்தே அவர்கள் துரத்தப்படுகிறார். சிதறடி. இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறதா. ஆகவே அந்தத்தில் உள்ள ஆதி முதற்கொண்டு அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். பின் நாட்களிலே நடக்க போகிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இவைகளை நாம் புரிந்து கொள்வோம். இந்த காரியங்களை மனதில் வைத்து நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மளால எழுந்து நிற்கலாமா? ஏதோ ஒரு கதைகளை நாம் படிக்கல, சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சத்திய